जय जानकी कांत स्मरणं जय जय राम राम हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेर्पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वासिष्ठाय नमो नमः। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பால் எனதிடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திடக் கலைமகள் வாழ்த்துகவே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரத்யக்ஷ குரு கிருபையாலும் வற்றாத ஈஸ்வர அனுகிரகத்தாலும் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் என்ற சத்சங்கம் தொடர்ந்து 32வது வாரமாக நடைபெற்று வருகிறது. அதில் இன்று க்ஷேத்திர தீர்த்த விருக்ஷ யாத்திரை, க்ஷேத்திர தீர்த்த விருக்ஷ மகாத்மியம், அந்த தொடரின் 4வது பாகம் இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். இன்று நமது சத்சங்கத்தில் மகாபாரதத்தில் வனபர்வத்தில் பஞ்சபாண்டவர்கள் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரை முடிகின்ற தருவாயில் தெற்கு கோடியில் அவர்கள் வந்து ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கன்னியாகுமரி உள்ள தீர்த்தங்கள் மற்றும் ஏனைய பிரதேசங்கள் யாவையும் தரிசனம் செய்து பிறகு திரும்பி அவர்கள் மேற்கு நோக்கி நடந்ததையும் அப்படி செல்லும்போது வரும் ஸ்தலங்களையும் தீர்த்தங்களையும் விருட்சங்களையும் நாம் அனுபவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியே இந்த வார சத்சங்கத்தின் நோக்கம். இந்த வார சத்சங்கத்தில் அப்படி அவர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போது மிக அபூர்வமாக மிக உன்னதமான 2 சரித்திரங்கள் வாசிக்கப்பட்டுள்ளன. அது அகஸ்திய மகரிஷியின் சரித்திரம். அகஸ்திய தீர்த்தத்திற்கு செல்கின்றனர் பஞ்சபாண்டவர்கள். அங்கு அகஸ்திய மகரிஷி பற்றி சரித்திரமும், பின் அகஸ்திய மகரிஷி சரித்திரத்தின் ஒரு முடிவாக அதன் தொடர்ச்சியாக கங்கை வரும் கதையையும் குறிப்பிட்டுள்ளது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த கங்காவதரண சரித்திரம், கங்கை எப்படி பூமிக்கு வந்தா அப்படிங்கிற சரித்திரம் தான் இன்னைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போகிறது. முதல்ல அகஸ்திய சரித்திரம் சொல்லிட்டு கங்காவதாரண சரித்திரம் சொல்லி ஆரம்பிக்கணும். கங்காவதார சரித்திரத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, அது வரைக்கும் பூமியில் ஓடாத கங்கை எப்படி பூமிக்கு வந்தா அப்படிங்கிறது தான் கங்காவதார சரித்திரத்தோட ரொம்ப விசேஷமான தன்மை. பகீரதனோட பிரயத்தனத்தால் எப்படி பூமிக்கு வந்தா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் சரித்திரம் பார்க்க வேண்டிய நோக்கம். ஒரு க்ஷேத்திர தீர்த்த விருட்ச யாத்திரையில் தீர்த்தம் பற்றி பேசும்போது கங்கை ஹரித்வாரில் எப்படி ஓடுறா, அலக்கநந்தால் என்ன ஆகுது, எல்லாமே ஆரம்பத்தில் முதல் வாரம் க்ஷேத்திர தீர்த்த விருட்ச யாத்திரை மகாத்மியம் சொல்லும் போதும், போன வாரம் கங்கா புராணம் கங்கையை பற்றி நாம் சொல்லும் போதும் பார்த்தோம் நிறைய. இந்த வாரம் குறிப்பாக கங்கை எப்படி பூமிக்கு வந்தாங்கிற சரித்திரத்தை கடைசியில் சொல்கிறார் லோமச மகரிஷி பாண்டவர்களுக்கு. அங்கே அவங்க எப்படி தரிசனம் பண்ணுறாங்கன்னு போகிறாங்க. கிட்டத்தட்ட தீர்த்த யாத்திரை திருப்பி முடிகிற இடமும் அதுதான். அதுக்கப்புறமேல் தான் அந்த இடத்துலேருந்து மேற்கு அவங்க இன்னும் மேலே மலையை நோக்கி போகும்போது தான் அவர்கள் மறுபடியும் அர்ஜுனனை சந்திக்கிறாங்க. நகுஷ உபாக்கியானம்லாம் நடக்கிறது. இதெல்லாம் குரு கிருப்பையில் வர வாரங்களில் நடக்கணும் தொடர்ந்து. இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது அகஸ்திய சரித்திரமும் கங்காவதரண பர்வத்தையும். அகஸ்திய சரித்திரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும், ஏன்னா அதில் சில சூக்ஷ்ம அர்த்தங்கள் இருக்குங்கிறதால அதை விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசை. அதனால் அதை கொஞ்சம் பின்னாடி நேரம் கிடைக்கும்போது பேசலாம் அப்படின்னு ஒரு யோஜனை. ரொம்ப சுருக்கமாக அகஸ்திய சரித்திரம் சொல்லிவிட்டு மேற்கொண்டு நாம் கங்காவதரண சரித்திரத்துக்கு போகணும்னு ஆசை. இப்படி அவர்கள் சேது கரையில் தென்கோடி கரையில் அவர்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு
சேது தர்ஷனம் இதம் புண்ணியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சேஷேனாபின கண்ணியத்தை, 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனாக இருந்தால் கூட சேது, எங்கே ராமர் தன்னோட கோதண்டத்தை எடுத்து ஒரு கோடு கிழிச்சாரோ அந்த இடத்தோட பெருமையை சொல்ல முடியாதுன்னு, அப்படி ஒரு உன்னத பவித்திரமான இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேது அப்படிங்கிற ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கன்னியாகுமரி மற்றும் தெற்கு மாவட்டங்கள். அங்கெல்லாம் நிறைய அவங்க விசிட் பண்ணி அங்கே இருக்க நிறைய க்ஷேத்திரங்களை அவங்க தரிசனம் பண்ணி மறுபடியும் அந்த மேற்கு கரையோரமே, தென்மேற்கு கரையோரமே திரும்பி வராங்க. அப்படி வரும்போது அவர்கள் மலையாள தேசம் தாண்டி கர்நாடக தேசத்தில் அவங்க உள்ளே புகுந்து கோகர்ண க்ஷேத்திரத்தில் அவங்க தரிசனம் பண்ணுறாங்க. கோகர்ண க்ஷேத்திரத்தில் போகிற வழியில் அவர்கள் அகஸ்திய தீர்த்தம் பார்க்குறாங்க. அப்படி அந்த அகஸ்திய தீர்த்தம் பார்க்கும்போது அகஸ்தியர் பற்றி சரித்திரம் வருது. அகஸ்தியர் தென்னாட்டு மகரிஷி, வடநாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அருட்கொடை அகஸ்தியர். அகஸ்தியரோட மகரிஷி சரித்திரம் வருது. அவர் எப்படி தமிழுக்கு தொண்டாற்றினார். அகஸ்தியர் இங்கே கூப்பிடும் போதே திராவிடேஷு ராஜன்னு அப்படின்னு கூப்பிட்றாங்க. திராவிடத்துக்கு யாரெல்லாம் ராஜா, இது திராவிட மண் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது உண்மையிலே யாரோட மண்ணுன்னா அகஸ்திய மகரிஷி மண். நம்ம சொல்லலாம், மகாபாரதம் சொல்கிறது திராவிடேஷு ராஜன்னு அகஸ்தியரை கூப்பிடுறது. அப்படி உன்னத அகஸ்தியரோட சரித்திரம் வருது. அகஸ்தியரோட சரித்திரம் நிறைய பேருக்கு தெரியும், இங்கே எல்லாருக்குமே தெரியும். பார்வதி கல்யாணம் பார்க்கும்போது பூமியோட இடை சமமாகாமல் வடக்கு நோக்கி சாயும் போது அவர் தெற்கு நோக்கி வந்த மகரிஷி. பார்வதி கல்யாணமும் அவருக்காக பிரத்யேகமாக பொதிகை மலையில் தென்னாட்டில் காட்சி கொடுத்தது. பாபநாசத்தில் அவர் பேர்லேயே ஒரு கோவில் இருக்குது, அகஸ்திய தீர்த்தம் இருக்குங்க. கல்யாண தீர்த்தம்னே பேர் அந்த தீர்த்தத்துக்கு. அடுத்து ஆதித்ய ஹிருதயம் கொடுத்த மிகப்பெரிய மகாயோகி, தமிழுக்கு முதல்ல இலக்கணம் வகுத்தவர், புலஸ்தியரோட சிஷ்யர், தொல்காப்பியர், தேரையர், இப்படி பல சித்தர்களுக்கெல்லாம் அவர், பல சித்தர்கள், பல தமிழறிஞர்களுக்கெல்லாம் அவர் குருநாதர். தமிழ் இலக்கியத்தை முதல்ல தொன்றெடுத்து கொடுத்தவர் அவர் தான். அவரோட சொல்படி கேட்டு வந்தது தான் தமிழ் இலக்கணமே. எப்படி பாணினி வந்து ஒரு மொழிக்கு, ஒரு வேத பாஷையிலேருந்து வந்த ஒரு மொழிக்கு இலக்கணம் வகுத்து அது செம்மையாக வகுத்ததால் அது சமஸ்கிருதம் அப்படின்னு பேர் வந்ததோ, நம் செம்மொழியான தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் அகஸ்தியர். அவரோட அருட்கிருபை தான் தொல்காப்பியர் தன்னோட இலக்கணத்தில் கையாண்டு தொல்காப்பியர் இலக்கணம் பண்ணார் தமிழுக்கு. அப்படி வந்தது தான் தமிழ் மொழியே. அது மகாபாரதத்தில் அவ்வளவு தெளிவாக இருக்குது. அடுத்து அகஸ்தியர் லோபாமுத்ரா திருமணம், வாதாபி இல்வலன் அவங்க சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சு இந்த விருத்திகாசுரன் அப்படிங்கிற அசுரன், அவனை கொல்றதுக்காக ததீச்சி மகரிஷிக்கிட்டேருந்து வஜ்ராயுதம் வாங்குறான் இந்திரன். அப்படி இந்திரன் விருத்திகாசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது மிகப்பெரிய அசுரர் படையை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியல. சண்டை போடும்போது அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து கடலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. கடல்லேருந்து அவர்கள் வெளில கொணரணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் அகஸ்தியரை கை காமிக்கும் போது தேவர்கள் அகஸ்தியரை வேண்டும் போது அகஸ்தியர் அந்த சமுத்திரத்தையே அப்படியே பானம் பண்ணிடுறார். இந்த சமுத்திரத்தையே அப்படியே குடிச்சிட்டு அப்புறம் இந்த யுத்தம் நடக்கிறது. குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் எல்லாரையும் அடித்து துரத்திட்டோம், அசுரர்களை வென்றுட்டோம், திருப்பி சமுத்திரத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது, நான் எல்லாத்தையும் செரிக்கிறவன், சமுத்திரத்தையும் நான் செரிச்சிட்டேன், என்னால் திருப்பிலாம் தர முடியாதுன்னு கைவிரிக்கிறேன். அப்படி திருப்பி சமுத்திரம் வரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்கள் பிரம்மனை நோக்கி தவம் பண்ணுங்க, விஷ்ணுவை நோக்கி கேளுங்கன்னு அவர் திருப்பி வர்றார். அப்படி போகும்போது தான் மந்தாகினி அப்படிங்கிற பிரம்மலோகத்தில் வாசம் பண்ணுற ஆகாய கங்கை, ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற கங்கை, பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மலோகம்லாம் தாண்டி இருக்கிற கங்கை, அவள் பூமிக்கு வந்தால் சாகரம்லாம் ரொம்பவும் அப்படின்னு கதை போகிறது. மேற்கொண்டு அங்கேருந்து சரித்திரம், கங்கா சாகர சங்கமம், கங்கை எப்படி பூமிக்கு வந்தால், கங்கா அவதரணம், அப்படின்னு கங்கையோட சரித்திரம் ஆரம்பம். கங்கை நாம நதி அப்படின்னு கொண்டாடினாலும் பார்வதி தேவி, கங்காதேவி 2 பேருமே பரமேஸ்வரனுக்கு சாக்ஷாத் 2 தர்மபத்னிகள் அப்படின்னு நம்ம சரித்திரங்கள் புராணங்கள் சொன்னாலும், கங்கை பார்வதி இவர்கள் 2 பேருமே சகோதரிகள். ஹிமவானுக்கு பிறக்கிறதா புராணங்கள் சொல்கிறது. முதல் பெண், ஹிமவானுக்கு பிறக்கிற முதல் பெண் குட்டிலா அப்படிங்கிற கங்காதேவி. அவள் நதியாக மாறினது எப்படி எல்லாமே விஸ்தாரமாக இருக்குது. நிறைய புராணங்களில் கங்காவதரண பருவம் வந்து ரொம்ப முக்கியம், விசேஷம். பரம வைஷ்ணவ பரமாக காட்சி கொடுக்குற ஸ்ரீமத் பாகவதமாகட்டும், மகாபாரதமாகட்டும், சாக்ஷாத் ராமாயணமாகட்டும், இப்படி பரம விஷ்ணு பரமா விஷ்ணுவோட அவதார லீல அனுபூதிகளை பேசுகிற இந்த 3 இதிகாச புராணங்கள்லையும் 2 இதிகாசங்கள் எனப்படுகின்ற மகாபாரத ராமாயணத்திலும் 18 புராணத்தில்
ரொம்ப ஒரு தொன்மையான ரொம்ப முக்கியமான ஒரு புராணமாக இருக்கிற ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலையும் வைஷ்ணவபரமாக இருக்கிற இந்த 3 காவியங்கள்லையும் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கிறது பரமேஸ்வரனோட லீலை, மகேஸ்வரனோட அனுபூதி. இதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டியது, இத்தனை நேரம் போன 3 வாரமாக பார்த்துலேயே நமக்கு தெரிய வேண்டியது, இந்த ஹரிஹர பேதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அதுவும் தொடர்ந்து இந்த கங்கா சரித்திரம் காமிக்கிறது, எப்படி பரமேஸ்வரனோட அருட்கிருபையால் கங்கை பூமிக்கு வந்தா அப்படிங்கிறதையும் இந்த வார சரித்திரம் நமக்கு விஸ்தாரமாக சொல்கிறது. இதில் என்ன ஒரு அழகுன்னா, இந்த கங்கை பற்றி சரித்திரம் வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அழகாக வருது. ஏன்னா அந்த பாகீரதன்கிறவர் ரகுவம்சத்தில் வந்த ஒரு ராஜா. ஆக இந்த கங்கையா சரித்திரம் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம விஸ்வாமித்ர மகரிஷி பாலகாண்டத்தில் தாரகா சம்ஹாரம் பண்ணிட்டு அங்கேருந்து மிதிலைக்கு போகிறார். தாரகாவோட சம்ஹாரம் நடக்கிறது. மேற்கொண்டு வனத்தில் வாசம் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பௌராணிகர்கள் வந்து தாரகை வதம், அடுத்து நேராக அகல்யா பாப விமோச்சனம், நேராக சீதா கல்யாணம்னு ராமாயணத்துக்கு பௌராணிகர்கள் வந்து கதை சொல்லுவாங்க. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இந்த 39லேருந்து 44 அத்தியாயங்களில் ரொம்ப விஸ்தாரமாக கங்கை பூமிக்கு வந்த கதை பாகீரத சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பாகீரத சரித்திரம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் நிறைய இருக்கிற இடம், சில காரண காரியங்கள் புரிய இடம் ஸ்ரீமத் பாகவதம். இப்படி ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஒரு வசதியாக சொல்லப்பட்ட சரித்திரம் கங்காவதரண சரித்திரம். அதை தான் இன்றைக்கி நாம் ஸ்மரணம் பண்ண போகிறோம். கங்கா நதி எவ்வளோ பவித்திரமான நதி, அவள் பூமிக்கு வந்த சரித்திரம், அதிலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உன்னத மாண்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வார சத்சங்கத்தோட நோக்கம். இப்படி ஹிமவானோட புத்திரியாக இருக்கிற கங்கை குட்டிலா அப்படிங்கிற பெயரில் வாழ்ந்து வரா. கங்காதேவி அப்படி சொன்னாலும் அவர் பரமேஸ்வரனுக்கு அவ தர்மபத்ரி நம்ம சொன்னால் கூட கங்கை பூமியில் இல்லை. கங்கா பூமியில் ஓடாமல் விஷ்ணுபதி அப்படிங்கிற அந்த விஷ்ணுலோகத்திலேயே விஷ்ணுவோட பாத சரணத்தை வாமனாவதாரம் நடக்கும்போது பிரம்மதேவர் தன்னோட கமண்டல் உள்ள கங்கையை அடக்கி அந்த விஷ்ணுவோட பாதத்துக்கு பூஜை பண்ணார். அதனால் கங்கைக்கு விஷ்ணுபதிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இப்படி பிரம்மதேவரோட கமண்டலுள்ளேயே ரொம்ப வருஷம் ரொம்ப யுகாந்திரம் கங்கை வாசம் பண்ணுறான். ஆக பூமியில் கங்கை ஓடலை. அந்த பருவம் பூமிக்கு எப்படி கங்கா வந்தா, பூலோகத்துக்கு எப்படி கங்கை வந்தா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிற சரித்திரம். சொல்கிற மாதிரி இன்றைக்கி நாம் கங்கா சரித்திரம் சொல்லும்போது இங்கே சூரிய வம்ச பாவனன், சூரிய வம்சத்தை பற்றியும் இங்கே அவ்வளோ விஸ்தாரமாக மகாபாரதத்துக்குள்ளே ராமாயணம் பேசப்பட்டிருக்கு. சொன்ன மாதிரி குரு கிருப்பையில் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இங்கே மார்க்கண்டேய ராமாயணம் மகாபாரதத்தில் ரச்சனமாக இருக்குது. அதை சத்சங்கத்தில் நாம் அனுபவிக்க எல்லாம் வல்ல குருநாதர் அருட்புரியணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு இந்த சூரிய வம்சம் அதோட சரித்திரம் ஆரம்பம். அங்கே சூரிய வம்சத்தில் வந்த ஒரு ராஜா பகீரதன். ராமருக்கெல்லாம் முன்னாடி எவ்வளவோ தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ராமர் வந்து 40வது தலைமுறை ரகுவம்சத்தில், 20வது தலைமுறை பகீரதன், 20வது ராஜா 20வது தலைமுறை பகீரத மகாராஜா. பிரம்மாவோட புத்திரர் மரீச்சி, மரீச்சியோட மகன் கஷ்யப மகரிஷி, கஷ்யப மகரிஷியோட புத்திரர் விவஸ்வான் அப்படிங்கிற சூரியன், சூரியனோட புத்திரர் மனு, மனுவோட புத்திரர் இஷ்வாக்கு மகாராஜா. அப்படி வந்ததான் இந்த இஷ்வாக்கு பரம்பரையை, இஷ்வாக்கு வம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ராமரோட சரித்திரத்தை. இந்த இஷ்வாக்கு வம்சம்ங்கிறது முதல் ராஜாவா, மனுவுக்கு அடுத்து முதல் ராஜாவாக வந்து ஆண்டதால் இஷ்வாக்குன்னு பேர் இந்த ராஜாக்கு. அதனால இஷ்வாக்கு வம்சம் அப்படின்னு கூப்பிடுறோம். இஷ்வாக்கு வம்சத்தில் வந்த குக்ஷி, குக்ஷியோட புத்திரர் விகுக்ஷி, விகுக்ஷியோட புத்திரர் பாணன், பாணனோட புத்திரர் அனரண்யன், அனரண்யனோட புத்திரர் பிருத்து, பிருத்துவோட மகன் திரிசங்கு, திரிசங்குவோட புத்திரர் துந்துபாரன், துந்துபாரனோட புத்திரர் யுவானஸ்வன், யுவானஸ்வனோட புத்திரர் மாந்தாத்தா, மாந்தாத்தாவோட புத்திரர் சுசந்தி, சுசந்தியோட புத்திரர் திருவசந்தி, திருவசந்தியோட புத்திரர் பரதன், பரதனோட புத்திரர் அசிதன், அசித்தனோட புத்திரர் சஹரன், சஹரனோட புத்திரர் அசமஞ்சஸ், அசமஞ்சஸோட புத்திரர் அம்சுமான், அம்சுமானோட புத்திரர் திலீபன், திலீபனோட புத்திரர் பகீரதன். இப்படி இன்னைக்கு பார்க்க போது பகீரதனோட சரித்திரம். பகீரதனோட புத்திரர் காக்குஸ்தன், காக்குஸ்தனோட புத்திரர் ரகு, ரகுவோட புத்திரர் பிரவிருத்தன், பிரவிருத்தனோட புத்திரர் சங்கனன், சங்கனோட புத்திரர் சுதர்சனன், சுதர்சனோட புத்திரர் அக்னிவர்ணன், அக்னிவர்ணனோட புத்திரர் சீக்கிரகன்,
சிககனோட புத்திரர் மரு, மருவோட புத்திரர் பிரசுஷ்ருகன், பிரசுஷ்ருகனோட புத்திரர் அம்பரீஷன், அம்பரீஷனோட புத்திரர் நகுஷன், நகுஷனோட புத்திரர் யயாதி, யயாதியோட புத்திரர் நாபாக சக்கரவர்த்தி, அவரோட புத்திரர் அஜ சக்கரவர்த்தி, அஜமகாராஜாவோட புத்திரர் தசரதன், தசரதரோட புத்திரர் காமகோட்டி ஸ்வரூபன், காம லாவண்ய தீக்ஷணம் பொருந்தியவன், பக்தவத்சலன், பாகவத பிரியன், ராஜீவ நேத்ரன், ஷாமசுந்தரன், சத்யச்சரித்திரன், சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இப்படி ரகுவம்சமானது 40 தலைமுறை சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இந்த தலைமுறை ரகுவம்ச தலைமுறை சொல்லும்போது ஒரு மனசில் நமக்கு நம்மளை அறியாமையே ஒரு ஆனந்தம். இது நம்ம வால்மீகி ராமாயணத்தில் இருந்த ரகு பரம்பரையை எப்படி வசிஷ்ட மகர்ஷி நம்ம சீதா பிராட்டி ஜானகி அம்மாவில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சுயம்வரத்துக்காக ராஜா ராமச்சந்திரமூர்த்தி ஜெயிச்சதுக்கு அப்புறமேல அந்த திருமண வைபவம் நடக்கும்போது தசரதர் தன்னோட பரிவாரங்களோட மிதிலைக்கு வரும்போது வசிஷ்ட மகரிஷி ரகுவம்சத்தோட பெருமை சொல்லும் போது இந்த 40 ராஜாக்களை லிஸ்ட் பண்ணி இப்படிப்பட்ட உன்னத பரம்பரை வந்தாடா ராமச்சந்திரமூர்த்தின்னு கொண்டாடுறார் வசிஷ்டர். அப்படிப்பட்ட உன்னத பரம்பரையில் வந்த 20வது ராஜா பகீரதன். இப்படி எப்பப்பெல்லாம் ரகுவம்சத்தை பற்றி சொன்னாலும் பெரியவர்கள் பௌராணிகர்கள் ரகுவம்சத்தோட இஷ்வாக்கு வம்ச தனமாக இருக்கிற ராமரை பற்றி பேசும்போது இந்த இஷ்வாக்கு வம்சோத்பவர் அங்கே இருக்கிற எந்த ராஜாக்களை பற்றி பேசும்போது அந்த மொத்த தலைமுறையும் ஒரு வாட்டி ஸ்மரணம் பண்ணிட்டு மேற்கொண்டு கதைக்கு போகிறது ஒரு வழக்கம். அதில் இருக்கிற அனுகிரகம் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்படி இஷ்வாக்கு வம்ச பரம்பரையில் ரகுவம்சம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ரகுலாம் பின்னாடி வந்த ராஜா. ரகுவுக்கு முன்னாடி 20வது ராஜாவாக இருந்தவர் பகீரதன். பகீரதனோட கதை இங்கேருந்து ஆரம்பம். இந்த பகீரதனோட கொள்ளுத்தாத்தா சகர மகரிஷி. அவரோட சரித்திரம் தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். இதில் என்ன ரொம்ப ஒரு அற்புதமான சரித்திரம். சகர மகாராஜாவோட சரித்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சகரனோட தந்தையாக இருக்கிற அசித்தனோட பரதனோட புத்திரராக இருக்கிற அசித்த மகாராஜாவோட சரித்திரம் பார்க்கணும். அசித்தன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார் ரகுவம்சத்தில். இந்த இஷ்வாக்கு வம்சத்தில் வந்த ஒரு ராஜா அசித்தன் அப்படிங்கிற மகாராஜான்னு நம்ம சொன்னாலுமே அவர் காலத்தில் அயோத்தியா அவர் கைவிட்டு போகிறது. கொஞ்சம் பலம் குறைந்த ஒரு ராஜாவாக அவர் ஆட்சி செய்திருக்கார். அந்த காலத்தில் நாடு இழந்து பிருகுஸ்ரவணம் அப்படிங்கிற ஒரு வனம் நதிக்கரை ஓரமாக அவர்கள் தங்குறாங்க. இந்த பிருகுஸ்ரவணத்துக்கும் பாண்டவர்கள் போகிறாங்க பின்னாடி. இந்த பிருகுஸ்ரவண வனத்துக்கு போய் அவங்க தங்கிட்டு வரார் அசித்த மகாராஜா. அசித்த மகாராஜாவுக்கு புத்திரர் வேணும், இன்னும் குழந்தை பிறக்கலை. அவருக்கு 2 மனைவிகள். இதில் என்ன ஆகுறதுன்னா 2 மனைவியும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதில் ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு சின்னவள் சொல்லப்போனால் சின்னதாரம் பெரிய தாரத்துக்கு விஷத்தை கொடுத்துட்றான். அந்த கர்ப்பத்தில் இருந்து வர சிசு உயிரோடு வரக்கூடாது, வந்தால் அது ஆட்சி பண்ணுமே அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் ஒரு விஷத்தை கொடுத்துட்றான். விஷம் கொடுத்துட்டான்னு தெரிஞ்சோன்னா அவளோட பெயர் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. யார் விஷம் கொடுத்தாலோ யார் விஷம் அருந்தியவளோட பெயர் ரொம்ப பெருசாக விஸ்தாரமாக எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் காலிந்தி விஷம் குடித்ததால் உடம்பெல்லாம் அந்த கருப்பு நீல ஸ்வரூபமாக மாறிடுறது அந்த ராணிக்கு. காலிந்தி ராணி இந்த பிருகுஸ்ரவணத்தில் தன்னோட தான் குடித்த விஷம் உபாதையை போக்கிக்கணும், தான் இறந்தாலும் பரவாயில்ல தன்னோட குழந்தை இந்த இஷ்வாக்கு வம்சமோட வாரிசு தலைத்தோங்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மகரிஷிகளை நாடுறா. அப்படி பிருகுஸ்ரவணத்தில் செவன மகரிஷி அப்படிங்கிற மகரிஷி. இன்னைக்கு செவன் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, செவன் பிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே ஆயுர்வேதத்தில். நாமளாம் அந்த கார்த்தால செவன் பிராசம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அங்கே அந்த செவன பிராசம் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னத மூலிகை அதை எடுத்து கொடுத்தவர் செவன மகரிஷி. ரொம்ப பெரிய வைத்திய சாஸ்திரத்தில் மிகப்பெரிய மகரிஷி. அதையும் தாண்டி அவர் வேதத்தில் கொண்டாடுற மகரிஷி செவன மகரிஷி. இந்த செவனர் யாருன்னா பிருகுவோட புத்திரர். பிருகு தான் பார்கவ மகரிஷி, 7 ரிஷிகளில் ஒருத்தர். பிரம்மாவோட புத்திரர் அவர். அப்படி பிருகு மகரிஷியோட புத்திரர் செவன மகரிஷி. செவன மகரிஷியோட அனுகிரகத்தில் மிடரியில் அடக்கிய வேதியனே நாம் எப்படி பரமேஸ்வரனை கொண்டாடுறோமோ, இந்த விஷம் கழுத்திலே தங்கிடுத்து பரமேஸ்வரனுக்கு. ஆனால் இந்த குழந்தைக்கு விஷம் உடம்புலேயே தங்கிடுது.
உடம்புலையே அந்த விஷத்தை தங்கி உயிர் கொடுத்து இந்த குழந்தையோட விஷத்தை நீக்க முடியாது. ஆனால் இந்த குழந்தை இந்த உடம்புல இந்த விஷத்தோடையே இந்த குழந்தை வாழ்ந்து வரும். ஆனால் அந்த விஷம் இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாதுன்னு சவண மகரிஷி அனுகிரகம் பண்றார். இப்படி விஷத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேருனா கர அப்படின்னு பேரு. கரஹா அப்படின்னா விஷம்னு அர்த்தம். ச கரஹா விஷத்தோடையே பிறந்தவன், விஷத்து கூடையே சேர்ந்து வளர்ந்து வருபவன் சகரன் அப்படின்னு பேர். இப்படி அசித மகாராஜாவோட புத்திரருக்கு பேர் சகரன் அப்படின்னு பேர். கரம் அப்படின்னா விஷம், ச கரம் அப்படின்னா விஷத்தோடையே பிறந்தவர் அப்படின்னு அதுக்கு வியுத்பத்தி சொல்றாங்க. இப்படி சகர மகாராஜா ஆண்டு பிறக்கிறார். சகர மகாராஜா தான் தன் தந்தை இழந்த சாம்ராஜ்யத்தை அயோத்தியை மறுபடியும் வென்று திருப்பி இந்த ரகுவம்சம் இஷ்வாகு வம்சம் அந்த அயோத்தியில தொடர்ந்து ஆட்சி பண்றது செய்யறதுக்கு மிகப்பெரிய உன்னத மகாவீர புருஷரா ஆட்சி செய்து வரார். அயோத்தியை மீட்டு மறுபடியும் இஷ்வாகு வம்ச அந்த சூரிய வம்ச சிம்ஹாசனத்தில் ஏறி ஆட்சி பண்றார் சகர மகாராஜா. இப்படி இந்த சகர மகாராஜாக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. எப்படி அசித மகாராஜா கஷ்டப்பட்டாரோ குழந்தை வேண்டி, சகர மகாராஜாக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. அப்படி சகரனுக்கு 2 தர்மபத்னி. முதல் தர்மபத்னி விதர்பராஜகுமாரி கேஷினி. இன்னொரு மனைவி அரிஷ்டநேமி மகாராஜாவோட புத்திரி சுமதி. அரிஷ்டநேமியோட குழந்தை தான் கருடன். ஆக கருட பகவான் சுமதிக்கு ஒரு கூட பிறந்தவர். ஒரு அடிஷ்னல் தகவல். இப்படி சுமதியும் கேஷினியும் 2 மனைவிகள் சகர மகாராஜாக்கு. ஏன் இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறோம்னா நிறைய சூக்ஷ்மார்த்தங்கள் போகிற போக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் மெனக்கெட்டு நேரம் எடுத்துன்னு சொல்கிறோம். கேஷினிக்கும் சுமதிக்கும் குழந்தை பிறக்கணும்னு இதே பிருகுபிரஸ்ரவணம் அயோத்தியில் ஆட்சி பண்ணாலும் திருப்பி பிருகுபிரஸ்ரவணம் வரார் சகர மகாராஜா. அங்கே 100 வருஷம் தவம் பண்ணுறார். 100 வருட ரகுவம்சத்தோட பரம்பரையோட ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 32,000, இப்போ ராமரே 11,000 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 32,000, 40,000 இப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயுஷ் அங்கே இருக்கிற ரகுவம்ச ராஜாக்கு. ரகுவம்சத்தோட அந்த மொத்த ஆயுஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதை நம்ம கண் கூட பார்க்கலாம். ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் அந்த ஆயுளுங்கிறது. இப்படி ரொம்ப பல ஆயிரம் வருஷங்கள் அவர் ஆட்சி பண்ணும்போது 100 வருஷங்கிறது பெரிய விஷயம் இல்லை. 100 வருஷ தபம் பண்ணுறாங்க அயோத்தி ராஜர். சகரன் தபம் பண்ற தப பயனாக பிருகுபரஸ்ரவணத்துக்கு பிருகு மகரிஷியே வரார். பிருகு மகரிஷி 2 வரம் கொடுக்குறார். உங்க 2 மனைவியில ஒரு மனைவிக்கு ஒரு புத்திரன் பிறப்பான். அவன் மூலமா வம்ச உற்பத்தி ஆகும், வம்சம் தழைத்து ஓங்கும், வம்சம் அடுத்த வம்சத்துக்கு போகும், அவனிடமிருந்து இந்த இஷ்வாக்கு வம்சம் விரிவடையும் அப்படிங்கிற ஒரு வரமும், இன்னொரு மனைவிக்கு ரொம்ப அழகா அம்சமா யோக்கியதாவா இருக்கிற ஒரு 60,000 குழந்தைகள் பிறப்பாங்கன்னு கேட்குறாங்க. யாருக்கு என்ன வேணும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற சாய்ஸையும் கொடுக்குறாரு பிருகு மகரிஷி. இதில் முதல் மனைவியாக இருக்கிற கேஷினி என் மூலமாக பிறக்கிற வாரிசு மேற்கொண்டு இந்த ராஜ்யத்தையும் இந்த இஷ்வாக்கு வம்சத்தையும் புனருத்தாரணம் பண்ணி விஸ்தாரணம் பண்ணட்டும் அப்படிங்கிற வரத்தை வேண்டிக்கிறார். அதனால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அடுத்து சுமதி அப்படிங்கிற மகாராணிக்கு 60,000 குழந்தைகள் சகரபுத்திரர்கள் பிறக்கிறாங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிருகு மகரிஷி தான் பார்கவ மகரிஷி அப்படிங்கிறோம். இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற கோத்திரங்களில் மகரிஷிகள் இருக்கிற கோத்திரங்களில் ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, அது பஞ்சரிஷி இருக்கிற கோத்திரம். அதோட தலையான ரிஷி பார்கவர் அப்படிங்கிற பிருகு மகரிஷி. நல்லா கவனித்து கதையை கேட்டிருந்தா தெரியும். அசித்த மகாராஜா, அதாவது சகர மகாராஜாவோட தந்தையாக இருக்கிற அசித்த மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணது செவனர். அவர் பிருகுவோட புத்திரர். அசித்த மகாராஜாவோட புத்திரராக இருக்கிற சகரனுக்கு அனுகிரகம் பண்ணது செவனரோட தந்தையாக இருக்கிற பிருகு மகாராஜா. பிள்ளைக்கு இங்கே குருல தந்தை அனுகிரகம், அந்த பிள்ளையோட பிள்ளைக்கு அந்த குருவோட மகன் அனுகிரகம். இப்படி 2 தலைமுறை ஒன்று மாறி சின்னவர் பெரியவருக்கும் பெரியவர் சின்னவருக்கும் மகரிஷிகள் அனுகிரகம் பண்ணதை இங்கே பார்க்கலாம். ஆயுஷ் பார்த்தீங்கன்னா சவண மகரிஷியும் பிருகு மகரிஷிலாம் எவ்வளவோ யுகங்களாக வாழ்ந்து வராங்க. அப்படிப்பட்ட உன்னத மகரிஷிகள் அவர்கள். இந்த இடத்துல ரொம்ப அம்சமாக அந்த 2 கதையும் சொல்லியிருக்கிறதால அவங்க அந்த ஏஜ் சவணரோட தந்தை பிருகு, அசித்தனோட புத்திரர் சகரன்,
தந்தை மகனுக்கு உதவி பண்ணுறா, எங்கள் மகன் வந்து தந்தை வம்சத்துக்கு உதவி பண்ணுறான்னு காமிக்கணுங்கிறத கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு சொன்னோம். இப்படி பிருகு மகரிஷியோட அனுகிரகத்தால் பிறந்தவர்கள் சகரபுத்திரர்கள். சகரனோட புத்திரர்கள் அப்படிங்கிறத ஒரு சாகரர்கள் அப்படின்னு பேர். அந்த 60,000 பேருக்கும் சேர்த்து கூப்பிட்றதால சாகரர்கள். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பெயர் உண்டு. 60,000 பேரையும் சொன்னால் அதுவே வால்மீகி ராமாயணமே ரொம்ப விஸ்தாரமாக போயிடுங்கிறதால பொதுவாக அந்த 60,000 புத்திரர்களோட பெயரை சாகரர்கள் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த சகர மகாராஜாக்கும் கேஷினி விதர்ப நாட்டு வம்சபவலா வந்த கேஷினி அப்படிங்கிற ராணிக்கும் பிறந்த குழந்தை அசமஞ்சஸ் அப்படின்னு பேர். இந்த அசமஞ்சஸ் மூலமாக தான் ரகுவம்சம் தழைத்தோங்க போகிறது. சுமதிக்கு ஒரு மாமிச பிண்டம் வந்தது. அந்த மாமிச பிண்டம் எப்படி மகாபாரதத்தில் கௌரவர்களை எப்படி வியாசர் புட்டம் போட்டு நெய் விட்டு அதை இன்குபேட் பண்ணி அவர் இந்த கௌரவர்களை காப்பாற்றினாரோ, இப்படி இந்த பெரிய மாம்ச பிண்டத்தை 60,000 பானையில் போட்டு விட்டு இன்குபேட் பண்ணி பிறந்தவர்கள்லாம் சாகரபுத்திரர்கள். இது ராமாயணத்திலே இருக்கு. அடுத்து இந்த அசமஞ்சஸ் மகாராஜாவை பற்றி பார்க்கணும்னா, மகாராஜாவாக ரொம்ப வருஷம் மகாராஜாவாகவே இல்லை அவர். அசமஞ்சஸ் என்ன பண்ணார்னா, அசமஞ்சஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அசமஞ்சஸ்ங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இல்லாட்டி 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம இல்லங்களில் ஒரு குழந்தைய திட்டணும், ஒரு குழந்தை தத்து பித்துன்னு ஏதாவது பண்ணுது, ஒரு அசட்டுத்தனமாக ஏதாவது காரியம் பண்ணுறதுனா குழந்தைய அசமந்தமே அப்படின்னு திட்டுவாங்க வீட்டில். சரியான அசமஞ்சஸ், சரியான அசமந்தமாக இருக்கியே அப்படின்னு திட்டுவாங்க. அது இந்த ராஜா கிட்ட இந்த அசமஞ்சஸ், இந்த சகரபுத்திரராக இருக்கிற அந்த அசமஞ்சஸை பார்த்து வந்த வார்த்தை. இப்போ சொன்ன அந்த வார்த்தை யாருக்கும் புரிய போகிறதில்ல. அந்த வார்த்தையும் அப்படி சொல்லி திட்டுறதும் விட்டு போயிடுது. அசமஞ்சஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சமஞ்சசம். சமஞ்சசம் அப்படின்னா பொருத்தமானது, சரியானது, ஒழுங்கான என்ன சொல்கிறது, நேரான ஒரு பார்வையானது சமஞ்சசம் அப்படின்னு பேர். சமஞ்சசத்தோட எதிர்ப்பதம் அசமஞ்சசம். அதாவது பொருத்தம் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது. எந்த குடும்பத்தில் பிறந்து என்ன காரியம் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி காரியங்கள் பண்ணுறது. அந்த குடும்பத்துக்கும் அந்த தலைமுறைக்கும் ஒவ்வாத விஷயத்தை பேசுறது செய்யறது. இப்படி எது தங்களுக்கு இருக்கிற விதிகளோ மாண்போ அதை விட்டு வழுவி அப்படியே உல்டாவா பண்ணுறது அசமஞ்சஸ். அசமஞ்சன் அப்படி பண்ணார் அப்படிங்கிறார். என்ன பண்ணார்னா, அயோத்தியில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் தூக்கி சரையூ நதியில் தூக்கி எறிஞ்சார். எங்கள் குழந்தைகள்லாம் காப்பாற்றுங்க, இப்படி உங்கள் புத்திரர் நம்மளை ஆட்சி பண்ண வேண்டிய அடுத்த வருங்கால வாரிசு, பட்டத்து இளவரசராக இருக்க வேண்டிய ராஜா இப்படி இளவரசராக இருக்கார், அடுத்த ராஜாவாக வர வேண்டிய அந்த அசமஞ்சஸ் எல்லா குழந்தையும் தூக்கி இப்படி சரையூவில் போட்டு கொள்றாரு, இது சரியானு சகர மகாராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க. அது அந்த காலம், அது எவ்வளவோ யுகம் முன்னாடி நடந்ததால் நீதிக்கு பயந்தவர்கள் அப்படிங்கிறதால ஒரே என்னன்னு கூட மகனை கூப்பிட்டு விசாரிக்கல, அசமஞ்சஸை காட்டுக்கு அனுப்பிடுறார், ராஜ்யத்திலேருந்து துரத்தி விட்டுறார். எந்த புத்திரனால தன்னோட வம்சம் உற்பத்தி ஆகும்னு மகரிஷிகள் வரம் கொடுத்தாங்களோ அந்த புத்திரனை க்ஷண நேரத்தில் ஒரு விசாரணை கூட இல்லாமல் அந்த ராஜா துரத்தி விட்டுறார். காட்டில் போய் ஒதுக்குப்புறமான ஒரு காட்டில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ வாழ வச்சுட்டு எங்கேயோ நவுத்து ஒரு அன்னாகாரம் இல்லாமல் ராஜ்யத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறார் சகர மகாராஜா. வால்மீகி ராமாயணத்தில் இப்படி துரத்தினார், போனார், ரொம்ப வருஷம் தண்டனைக்கு அப்புறம் திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது அசமஞ்சஸ் கிட்ட சகரன் கேட்டான், நீ ஏன் இந்த தப்பை பண்ண அப்படின்னு கேட்டான் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தில் இவ்வளவுதான் இருக்குது, மகாபாரதத்திலும் இவ்வளவுதான் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தில் அவர் ஏன் அப்படி தூக்கி போட்டாருங்கிறத கொஞ்சம் சங்கேபமாக ஒரு சுருக்கமாக, அதே நேரத்தில் அந்த சூக்ஷ்மார்த்தமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நமக்கு இது ராமரோட சரித்திரம், ராமருக்கு முன்னாடி வாழ்ந்த சரித்திரம் அப்படிங்கிறதால நமக்கு பிரதானியம் வால்மீகி ராமாயணம். ஆனால் இன்னைக்கு நாம் பேசும் பொருள், இன்னைக்கு நாம் தொடர்ந்து சத்சங்கம் பண்ணிட்டு வருது மகாபாரதம். மகாபாரதத்தை ஒட்டி தான் இன்னைக்கு நம்ம சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். ராமாயணத்தில் இந்த கதை இருக்குன்னு சொன்னால் கூட ரொம்ப மகாபாரதத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ராமாயணத்தில் எப்படி இருக்குது, ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொன்னால் கூட நம்ம மகாபாரத பரமாக தான் நம்ம இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். மகாபாரதத்தில் இவ்வளோதான் இருக்குது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது இவர் ஏன் காரணம் இருக்குது, இவர் ஏன் இந்த குழந்தைகள்லாம் தூக்கி எறிஞ்சாருன்னு அதை சொல்லாமல் மேற்கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு ஆசை. அசமஞ்சஸ் ஏன் தூக்கி எறிஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீமத் பாகவத்தில் அவர் வெறும் தூக்கி மட்டும் எரியலை, அவர் நீங்கள் பேர் வச்சாமல் வெறும் அசமந்தம் மட்டும் கிடையாது,
அது பெரிய மகா யோகி, அந்த 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 குடும்பத்தில் வந்து பெரிய ஒரு மகா யோகி. அவர் பண்ணுறது என்னன்னு யாருக்கும் அப்படி சட்டுன்னு புரியாது. அப்படி புரியாததால் அவர் எல்லாம் அசமஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கொண்டாடுறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். அந்த அசமஞ்சஸ் தூக்கி எறிஞ்சார். ஏன் தூக்கி எறிஞ்சார்னு கேட்கும்போது பின்னாடி அந்த அசமஞ்சஸே சரையூரில் எந்தெந்த குழந்தையெல்லாம் வீசி எடுத்தாரோ எவ்வளவோ வருஷம் கழித்து அந்த எல்லா குழந்தைகளும் அழைச்சிட்டு வந்து காமிச்சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு எறிஞ்சார் சரையூரில். திருப்பி அந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டு வந்தார்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. அந்த அசமஞ்சஸ் சாதாரண பேர் பார்க்கறதுக்கு அசமஞ்சம் கிடையாது, அவர் பெரிய மகா யோகி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் அவரை பற்றி கதை சொல்லியிருக்கு. ராமாயணத்தில் இல்லையே, பாகவதத்தில் இருக்கே, இது உண்மையா அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் உண்மை. ஏன்னா ராமாயணத்தில் அங்கே பாட்டுடை தலைவனாக இருக்கிறவர் ராமர். ராமர் சரித்திரம் சொல்லும் போது இவ்வளவு ரொம்ப விஸ்தாரமாக மற்ற ராஜாக்களை பற்றி பேச அவகாசம் இல்லாததால சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஆனால் அதை ஸ்ரீமத் பாகவதத்தில் தவறாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எரிந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அசமஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. அது எப்படி சரி, அசமஞ்சஸ் இது எப்படி மகாயோகி நம்ம ஒத்துக்கலான்னு கேட்கும்போது தானாகவே பதில் கிடைக்கும். சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி தேடி வந்து உதித்த வம்சம் அயோத்தி. அயோத்தியில் இருக்க ரகுவம்சம். ஒரு சிசுஹத்தி, ஒரு குழந்தைய கொல்ற ஒரு பாபியோட வம்சத்தில் ராமர் அனுகிரகம் அவதாரம் பண்ணவே மாட்டார். அப்படி ராமரே அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அசமஞ்சஸ் நிச்சயமாக மகாயோகி அப்படின்னு பெரியவர்கள் இந்த இடத்துல ரொம்ப கண்ணீரும் மயிர்கூச்சத்தோட ராமரோட வம்சத்தை பற்றி சொல்லும் போது அசமஞ்சஸ் அப்படிங்கிறவர் போகிற போக்கில் ஒரு சிசுஹத்தி பண்ணவர்னு சொல்லி நிறுத்தாமல் அசமஞ்சஸ் பண்ண காரணம் என்ன, அந்த வம்சத்தில் ராமர் வந்திருக்காருன்னா அசமஞ்சஸ் மகாயோகி அப்படின்னு கொண்டாடி பேசுவார். இப்படி அசமஞ்சஸ் அசமஞ்சஸை திருப்பி கொண்டு வராங்க. அசமஞ்சஸ் மூலமாக அந்த வம்சம் அடுத்து மேற்கொண்டு போகணும். அசமஞ்சஸுக்கு பிறந்த குழந்தை தான் அம்சுமான் அப்படிங்கிற ராஜா. அசமஞ்சஸுக்கு ராஜ்ய பதவி கொடுக்கல. சகரனோட பேரனாக இருக்கிற அம்சுமான் பின்னாடி ராஜாவாக வரார். ஆக சகரன் எவ்வளோ வருஷம் தபம் பண்ணி பெற்றெடுத்த குழந்தை அசமஞ்சஸும் சகரபுத்திரர்களும். சகரபுத்திரர்களுக்கு வாரிசு கிடையாது. அசமஞ்சஸுக்கு சிம்ஹாசனம் கொடுக்காம அம்சுமானுக்கு கொடுக்குறார் சகரர் பின்னாடி. ஏன் சகரபுத்திரர்களுக்கு வாரிசு கொடுக்கல, யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கும்போது சகரபுத்திரர்கள் எல்லாருமே இறந்து போனார்கள் அம்சுமானுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அது எப்படின்னு பார்க்கறது தான் இன்னைக்கு சரித்திரம். இப்படி சகர மகாராஜாவுக்கு ஒரு நாள் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி சகர மகாராஜா அஸ்வமேதம் யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துட்டு அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிச்சிட்டேன். யாகங்களில் ஒரு உன்னத யாகம் அஸ்வமேத யாகம். முன்னாடியே யாரெல்லாம் பண்ணாங்கன்னு வேற நம்ம பார்த்தோம் மற்ற யாகங்கள் பற்றி பேசும்போது. எல்லா யாகத்திலையும் ஆடு தான் யஜ்ஞ பசு. பசுங்கிற சொல்லுக்கு பசுமாடுன்னு அர்த்தம் வராது. பசுங்கிற சொல் பொதுவாகவே கால்நடை அப்படிங்கிற அந்த அனிமல்ஸ் குறிக்கிறது தான் பசு அப்படிங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் பசுங்கிறது பசுமாடை மட்டுமே குறித்தாலும் பொதுவாக பசு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சப்தத்துக்கு அர்த்தம் கால்நடைகள்னு அர்த்தம். யஜ்ஞ பசு அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி யாகங்களில் ஆடு தான் யஜ்ஞ பசு. ஆனால் அஸ்வமேதத்தில் மட்டும் அந்த குதிரை தான் யஜ்ஞ பசு. அதனால் அந்த குதிரையை பல ராஜ்யங்கள் கடந்து அந்த குதிரையை அனுப்புவாங்க. அப்படி அந்த குதிரை போகும்போது எல்லா ராஜ்யத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு ராஜாக்களும் அந்த குதிரையை எதிர்த்து சண்டை போட்டு அந்த குதிரையை கட்டி போட்டு வச்சா அந்த ராஜாக்களை எதிர்த்து நான் சண்டை போட தயாராகிட்டேன்னு அர்த்தம். ராஜா தன்னோட படையை அனுப்பி அன்னூர் ராஜாவை யார் அந்த குதிரையை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரோ அவரை ஜெயிச்சு தான் மேற்கொண்டு அஸ்வமேதம் கம்ப்ளீட் பண்ணணும். சில ராஜாக்கள் ஒத்துண்டு ஆஹா மகா பெரிய யஜ்யம் நம்ம பண்ண முடியாத இவர் பண்ணுறாருன்னு குதிரைக்கு வழிபட்டு அந்த குதிரைக்கு உண்டான மரியாதையை கொடுத்து மேற்கொண்டு அந்த குதிரையை தங்களோட எல்லையிலேருந்து இன்னொரு நாட்டோட எல்லையில் விட்டுட்டு வருவாங்க. இது அஸ்வமேத யாகத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் யஜ்யம் பண்ணால் இந்திர பதவி அப்படின்னு பார்த்தோம். இதை முன்னாடி மகாபாரதத்தில் ஆரம்பத்தில் இந்திர பதவியோட மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது சொன்னோம். இந்திர பதவிங்கிறது சாதாரண பதவி இல்லை. இந்திரன் ஒன்றும் ஒரு சாதாரண பையன் கிடையாது. போகிற போக்கில் புராணங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு அயோக்கியனா ரொம்ப ஒரு கெட்டவராக இந்திரனை சித்தரிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளோட வேதங்கள்லேருந்து எல்லாத்தையும் இந்திரனை கொண்டாடுறது. ஆக இந்திரன் பண்ணுற எல்லா விஷயத்திலும் ஒரு சூக்ஷ்மார்த்தம் இருக்குது. புராணமாகட்டும் இதிகாசமாகட்டும் இந்திரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா தனக்கு அடுத்து வர ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்து வர இந்திரனுக்கு ஆள் தேடிட்டு இருக்கார். என்னைக்கு இந்திரன் பதவியில் ஏறினாரோ, பதவி மோகம் பிடிச்சவர் இந்திரன் 100 அஸ்வமேதம் பண்ணால்
அடுத்து யாராவது இந்திரனா வந்துருவாங்களோங்கிற பயத்தில் அவர்கள் அஸ்வமேதத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறாரு. அவங்க வேற ஏதாவது நோக்கத்துக்கு தபம் பண்ணாலும் தன்னோட பதவிக்கு தான் வராங்களோன்னு தப்பாக நினச்சிட்டு பதவி ஆசையில் அவர்களுக்கு போய் பாடுபடுத்துறாருங்கிற மாதிரி போகிற போக்கில் நம்ம சொல்லிடுறோம். அது ரொம்ப பெரிய அபச்சாரம். இந்திரனோட அம்சம் என்னன்னா, இந்திரன் அப்படின்னு ஒருவர் என்னைக்கு பதவிக்கு வந்து ஒரு இந்திரனா மாறுறாரோ அந்த தேவேந்திரன் அடுத்த நாள்லேருந்து தன்னோட பதவிக்கு உரிய ஆள் யாராவது கிடைக்கிறாங்களான்னு கண் கொண்டு தேடுவார். அவர் தான் இந்திரன். ஏன்னா இந்திரனோட பதவி காலம் இப்போ இருக்கிற மாதிரி கழக ஆட்சி மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் கிடையாது. இந்திரன் வந்து இன்னொரு இந்திரன் வர வரைக்கும் அவர் தான் இந்திரன். இந்திரனுக்கு மட்டும் ஆயுளே கிடையாது. பிரம்மா கூட ஒரு ஆயுசுன்னு ஒன்று உண்டு. அதை நீங்கள் குவான்டிஃபை பண்ணி இத்தனை வருஷம்னு சொல்லிடலாம். ஆனால் இந்திரன் அப்படிங்கிற அந்த இந்திர பதவிக்கு ஆயுஷே கிடையாது, பதவி காலம்னு ஒன்று கிடையாது. அடுத்த இந்திரன் யோகியதா உள்ள இன்னொரு இந்திரன் வர வரைக்கும் அவர் தான் ராஜா. ஒரு வருஷமானாலும் சரி, ஒரு நாளானாலும் சரி, ஒரு யுகமாக இருந்தாலும் சரி, பல யுகமானாலும் அது வரைக்கும் இந்திரன் தான் ராஜா. தேவேந்திரன் தான் ராஜா இந்திரலோகத்துக்கு. அப்படிப்பட்ட தேவேந்திரன் தன்னை அடுத்து வர வாரிசை பார்க்குறார். எப்படி நம்ம சொல்கிற மாதிரி நர இந்திரன் சொல்கிறோம்ல, தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் தேவேந்திரன், நரலோகத்தில் இருக்கிற இந்திரன் நரேந்திரன். எப்படி நரேந்திரன் தான் தொடர்ந்து ராஜாவாக இருக்க போகிறார் பாரத தேசத்துக்கு. எப்படி தனக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ராஜா வர வரைக்கும் நரேந்திரன் தான் இங்கே ராஜா, அதே மாதிரி தனக்கு அடுத்து ஒரு நல்ல ராஜா வர வரைக்கும் தேவேந்திரன் தான் ராஜா. இப்படி தேவேந்திரன் தனக்கு அடுத்து யார் ராஜாவாக வரணும்னு பார்க்குறச்ச 100 அஸ்வமேதம் பண்ணுறாரு. இவரையும் சோதனை பண்ணலான்னு சகர மகாராஜாவை சோதனை பண்ணுறதுக்காக சகர மகாராஜாவோட யஜ்ஞ பசுவை கொண்டு போய் கபிலமுனியோட ஆசிரமத்தில் கட்டி விடுறார். கபிலரோட ஆசிரமம் எங்கே இருக்குன்னா பாதாள லோகத்தை தாண்டி இருக்கு. கபிலமுனி அப்படி கபில மகரிஷின்னு சொன்னாலும் அவரை பாகவதம் கபில வாசுதேவர் கபில பகவான் அப்படின்னு கொண்டாடுறது. பகவானோட அனுபூதி அவதாரங்களில் தசாவதாரங்கள்ங்கிற உன்னத அவதாரங்கள் தாண்டி நாராயணனோட அனுபூதி அவதாரங்கள்னு சொல்லும்போது நாராயண ஸ்வரூபமாக வியாசரையும் கபில மகரிஷியும் சொல்லியிருக்கு. 2 மகரிஷிகளை கொண்டாடி இருக்கு. அப்படி கபில மகரிஷி சாக்ஷாத் வாசுதேவன், பரவாசுதேவனே கபில மகரிஷியாக வந்திருக்கார் அப்படிங்கிறது. அந்த கபிலர் தான் பாகவதத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவரோட சரித்திரம் இருக்குது. அந்த கபில மகரிஷி பாதாள லோகத்தில் வாசம் பண்ணுறார். அங்கே யோக நிஷ்டையில் இருக்கார். இந்த பாதாள லோகத்தில் அவர் வாசம் பண்ணுறச்ச அங்கே கொண்டு வந்து இந்த இந்திரன் குதிரையை கட்டிட்டு போயிடுறான். இவர் யோக நிஷ்டையில் இருக்கார். சகரன் போன குதிரை வரலையே அப்படிங்கிற காரணத்துக்காக 60,000 சகரபுத்திரர்களையும் பின்னாடியே அனுப்பி எங்கே அந்த குதிரையை யார் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அவங்ககிட்டேருந்து குதிரையை மீட்டு கொண்டு வந்தால் யாகம் பண்ண முடியும், அவர்களை வென்றுவா அப்படின்னு அனுப்புகிறான். அப்படி சகரன் அனுப்புகிறார். 60,000 குதிரைகளை 60,000 புத்திரர்கள் சாகரபுத்திரர்கள் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. பூமியில் கிடைக்கல குதிரையே. திருப்பி வந்து கேட்கும்போது பூமிக்கு உள்ளே தோண்டிண்டு போ அப்படிங்கிறார் சகரர். அப்படி சாகர புத்திரர்கள் வந்து தோண்டி 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 பாதாள லோகம் வரைக்கும் வந்தாச்சு. அப்படி அவர்கள் எல்லா இடத்துலையும் தோண்டினதால வந்தது தான் சாகரம். சகரனோட புத்திரர்களாக இருக்கிற சாகரர்கள் தோண்டியதால் வந்தது சாகரம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம கடல்னு சொல்லிட்டு இருக்கோமே. இந்த கடலுங்கிற வார்த்தையே சாகரம்ங்கிற வார்த்தையே சகர மகாராஜாவோட குழந்தைகளாக இருக்கிற சாகரர்கள் தோண்டியதால் வந்தது. அப்படிதான் சாகரம்ங்கிற பெயர் வந்தது. இந்த கடல்ங்கிற பெயர் தமிழ் பெயர்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எப்படி கரம் அப்படிங்கிற வார்த்தை இந்த ராணா சப்தம் காணா போகும். அப்படி இந்த ராணா தான் டானாவாக மாறி இருக்கணும், இந்த கரம் தான் கடமாக போயிருக்கணும். அதுதான் கடல். கரம்னா விஷம். கரத்தோடய பிறந்ததான சகரம். சகரத்தில் வந்தால் சாகரம். இந்த சாணா சப்தம் வந்து நிறைய இடத்துல காணா போயிடும். இப்படி தானே ஹிந்துவாக மாறுறது. அதே மாதிரி இந்த சாகரத்தில் இருக்கிற சாணா காணா போயிட்டு அந்த ஹே சப்தம் டானாவா, கரத்தில் இருக்கிற கானா சப்தம் காவாவை குறுகி ராணா சப்தம் டாவா மாறதான் கடலுங்கிற பெயர் வந்ததுன்னு கூட உபாக்கியானம் உண்டு. இப்படி வந்தது தான் கடல்கள். இந்த கடல்கள்லாம் 7 கடலும் இப்படி தான் தோன்றியது. இப்படி சகர புத்திரர்கள் தோண்டி பாதாள லோகத்துக்கு வந்தால் கபிலவாசுதேவர் யோக நிஷ்டையில் இருக்கார். கபிலவாசுதேவர் பார்த்தாலே தெரியும் பெரிய மகரிஷின்னு. அவருக்கு இந்த குதிரையை வச்சு ஒரு காரியம் ஆக போகிறதில்ல. கபில மகரிஷி கிட்ட வினயமாக போயிட்டு நமஸ்காரம் பண்ணி, நாங்கள் இந்த காரியத்துக்காக வந்திருக்கோம், எங்கள் குதிரை எப்படியோ யாரோ வந்து கட்டியிருக்காங்க, தயவு செஞ்சு குதிரையை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டால் குதிரையை கொடுக்க முடியுமான்னு, தயவு செஞ்சு கூட தேவையில்லை, குதிரையை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி குதிரையை கூட அனுப்பி வச்சுருவார். ஆனால் சகரபுத்திரர்களுக்கு இவர் மகா யோகின்னு தெரியலை, இவர் யோக நிஷ்டையில் இருக்காருன்னு தெரியலை, நீ குதிரையை திருடிட்டேன்னு அபாண்டமாக பழி சொல்லி அந்த கபிலரை
தாக்க போகிறாங்க அங்கே இருக்க சகரபுத்திரர்கள். கபிலர் திரும்பி ஒரு பார்வை தான் பார்த்தார், ஹூங்காரம் தான் பண்ணார். மொத்த 60,000 பேரும் க்ஷண நேரத்தில் பஸ்மமாகி எரிஞ்சு போயிட்டாங்க. எரிஞ்சு பெரிய சாம்பல் குவியலாக கிடக்கு. 60,000 புத்திரர்களும் உயிர் நீத்தார்கள் கபிலரோட அனுகிரகத்தால். ரொம்ப நாள் ஆனதால சகரனோட யாகம் முடியணும் அப்படிங்கிறதால என்ன பண்ணுறார் சகரன், அசமஞ்சசக்கிட்ட சொல்லாமல் அம்சுமான் தன்னோட பேரனாக இருக்கிற அம்சுமானை கூப்பிட்டு, ஹே அம்சுமான், உங்கள் அப்பா கூட பிறந்தவர்கள் பித்ருபியர்கள். பித்ருபியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பெரியப்பா சித்தப்பா 2 பேரையும் குறிக்கும். பித்ருபியர்கள் உங்கள் அப்பா கூட பிறந்தவர்கள் 60,000 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல, யாகத்துக்கு குதிரையும் வரல, வந்தால் தான் அஸ்வமேதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும், போய் எங்கே இருக்காங்கன்னு தேடி கொண்டு வா, குதிரையும் மீட்டு கொண்டு வா, உங்கள் சித்தப்பாக்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு வேற பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறேன். இங்கே ராமாயணத்தில் நப்தாரம் அப்ரவீத் ராஜான்னு ஒரு வரி வருது, ரொம்ப அற்புதமான வரி வால்மீகி ராமாயணத்தில். என்னன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு சூக்ஷ்மம், ரொம்ப ஒரு கவி எவ்வளோ வால்மீகி எவ்வளோ அழகாக இந்த ராமாயணம் பண்ணியிருக்காருன்னு இந்த ஒரு வார்த்தையில் சொல்லலாம். இந்த இடத்துல எப்படி பேரனை கூப்பிட்டு சொல்கிறார், போய் உங்கள் பெரியப்பாக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்க்குறாருன்னு. உங்கள் பெரியப்பாக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு, பித்ருபியர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற சகர மகாராஜா தன்னோட பேரனை கூப்பிடும்போது நப்தாரம் அப்படின்னு கூப்பிட்றார். நப்தாரம் அப்ரவீத் அப்படின்னு கூப்பிட்றார் ராஜா. நப்தா அப்படின்னா கொள்ளு பேரன்னு அர்த்தம். உங்கள் பெரியப்பா சித்தப்பாவை கண்டுபிடின்னு சொல்கிறவரே பேரனை கொள்ளு பேரன் தப்பாக கூப்பிடுறாரு. இந்த இடத்துல யார் தப்பு பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சகரன் தப்பு பண்ணானா, அப்படி வால்மீகிக்கு தான் அந்த உறவு முறை தெரியாமல் அவர் நப்தா அப்படின்னு கூப்பிட்டாரான்னு நமக்கே ஒரு இது வரும். இது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு சர்ச்சையாக இருந்தது ராமாயணத்தில். இதுக்கு நடுவில் ஒரு ராஜா ஒரு வம்சமே காணா போச்சு, இன்னொரு தலைமுறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரி சொன்னாலும் இதற்கு நிறைய பேர் உபாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரிப்ளிகேன் பெரியவர் அப்படிங்கிற கோவிந்த தாமோதர சுவாமிகள் இந்த இடத்துல சொல்லும்போது உபாக்கியானம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரன்தான், ஆனால் பேரனுக்கும் தாத்தாக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் இல்லை, ஒரு கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு தாத்தாக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் ஆகிடுது. ஏன்னா சகரன் மகாராஜாவே எவ்வளவோ வருஷம் தபம் பண்ணார், அப்புறம் அசமஞ்சஸை பெடுத்தெடுத்தார். அசமஞ்சஸ் எவ்வளோ வருஷம் காட்டில் இருந்து திரும்பி வந்து பின்னாடி பிறந்த குழந்தை அம்சுமானுங்கிறதால அவன் பேரனாக இருந்தாலும் கொள்ளு பேரனோட வயசாகிடுச்சுங்கிறதால நப்தா அப்படிங்கிற சப்தத்தை பயன்படுத்தினார். அவர் நப்தா கிடையாது, பௌத்திரம் தான் அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவார். அந்த ஞாபகம் வந்தது. அப்படி பேரனாக இருக்கிற அம்சுமானை அனுப்பி தன்னோட பித்ருபியர்கள் தன் தந்தையோட உடன் பிறந்த 60,000 சகரபுத்திரர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க சொன்னார். சாகரர்களை தேடி இவரும் பாதாள லோகம் வந்து பார்த்தா யோக நிஷ்டையில் ஒரு பெரிய மகாயோகி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு சாம்பல் குவியலாக ஒரு பெரிய ஒரு குவியல் இருக்குது. இதை கண்ணால் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம பெரிய சித்தப்பாக்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் கபிலர் மகரிஷின்னு பார்த்தாலே தெரியுது, அம்சுமான் பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா அம்சங்களையும் பொருந்தியவர். உடனே நமஸ்காரம் பண்ணி வினயமாக கபில மகரிஷியை அப்ரோச் பண்ண கபிலர் அனுகிரகம் பண்ணி இந்த குதிரையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக யஜ்யம் நடக்குங்கிறார். நம்ம சொன்னோமே இவர் கருடனோட தங்கையோட வம்சத்தில் வந்ததால் கருடன் அங்கே தோன்றி ஆவிர்பவிச்சு இது ஏன் இப்படி நடந்தது எல்லா கதையும் சொல்லி, இந்த 60,000 பேர் இவர்களால் அழிந்தார்கள், இவர்களுக்கு காரியம் பண்ணணும், இவர்களுக்கு நற்கதி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா கங்காம்பகா அர்ஹந்தி நேத்திரத்துன்னு நம்ம சொன்னாலுமே இந்த இடத்துல அர்ஹந்திங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அர்ஹந்தி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரணமாக அழியலை, இவர்கள் மகாயோகியோட கிருபா கட்டாட்சத்தால், மகாயோகியாக இருக்கிற கபிலரோட நேத்திர தீக்ஷண்யம், பார்வையில் இருக்கிற தீக்ஷண்யத்தால் இவர்கள் தங்களோட உயிரை நீத்தார்கள். இவர்களுக்கு கங்கையை தவிர, கங்கைங்கிற மாதிரி ஒரு புண்ணிய நதி எதுவுமே இல்லை, அப்படி ஒரு பவித்திர நதியாக இருக்கிற கங்கையை தவிர வேறு எந்த ஜலத்திரியை வச்சு இவர்களுக்கு நீ ஈமக்கடன்கள் பண்ணாலும் இவர்களுக்கு ஒத்துக்காது, கங்கையை தான் நீ கொண்டு வரணுங்கிற. இப்படி தான் கங்கை. ஆக அகஸ்தியர் பிபனம் பண்ண சமுத்திரத்தையும் திருப்பி கொண்டு வரணும். சமுத்திரமே இல்லை, சமுத்திரத்தையும் கொண்டு வரணும். இந்த சகரன் சமுத்திரத்தெல்லாம் இந்த ஓட்டை போட்டு இங்கே சகரபுத்திரர்கள் அங்கே சமுத்திரத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த சமுத்திரத்தில் ஜலம் இல்லை. பின்னாடி வந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அகஸ்தியர் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிட்டார். இப்படி கடலும் வரணும், இவர்களோட சந்ததி, இவர்களோட தலைமுறையில் இருக்கிற பித்ருக்களும் உத்தாரணமாகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆகாசத்தில் ஓடுற கங்கையை கொண்டு வா
அந்த அந்த ஆகாசத்தில் இருக்கிற கங்கையை கொண்டு வந்து இவர்களுக்கு பண்ணாதான் இவர்கள் வந்து உத்தாரணம் ஆவாங்க, ஈமக்கடன்கள் பண்ணணும்னு கருடன் சொல்ல, அம்சுமானுக்கு எங்கேருந்து போய் கங்கையை அழைச்சிட்டு வர்றது, எப்படி அழைச்சிட்டு வர்றது ஒன்றும் புரியலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே யஜ்யம் நடுவில் நிற்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை ஆகிடுத்து, எவ்வளவோ வருஷம் ஆகிடுத்து. யஜ்யம் மேற்கொண்டு நடக்கணுங்கிறதுக்காக குதிரையை அம்சுமான் அழகாக கொண்டு வந்து தாத்தாவாக இருக்கிற சகர மகாராஜா கிட்ட ஒப்படைச்சு சகர மகாராஜா அஸ்வமேதம் பூர்த்தி பண்ணுறாருன்னு முடிகிறது சரித்திரம். எப்படி சகரனால் அஸ்வமேதம் பண்ண முடியும்? தன்னோட குழந்தைகள் இறந்தாச்சு. இந்த அஸ்வமேதம் ஆரம்பித்ததுலேருந்து நடு காலத்தில் குழந்தைகளை இழந்துட்டார். ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, 60,000 குழந்தைகள். தன்னோட சொந்த புத்திரர்களை சகரன் இழந்துட்டார். தீட்டு வராதா? அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த மகன்களுக்கு காரியம் பண்ணாமல் எப்படி அவரால் யாகம் பண்ண முடியும்னு இங்கே ஒரு கேள்வி, தர்ம சூக்ஷ்மமான ஒரு கேள்வி வரும். எப்படி ஒரு யாகம் பண்ணி முடித்தார், அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இங்கே மகாபாரதம், ராமாயணம் இதே மாதிரி இதிகாசங்கள் பார்க்கும்போது நிறைய தர்ம சாஸ்திர சூக்ஷ்மம் அங்கங்கே பொதிஞ்சு கிடக்கும். அதெல்லாம் நம்ம உத்து கவனிக்கணும். பொதுவாகவே யாகம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாகமாகட்டும், கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் ஆகட்டும், இது போன்ற அந்தியேஷ்டிங்கிற அந்த அபர கர்மாவாகட்டும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லா சத்கர்மாக்களுக்கும் இருக்கிற மகத்துவம் என்னன்னா, சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சிட்டா முடிக்கிற வரைக்கும் அவர்களை வந்து தீட்டு, இந்த பிறப்பு இறப்பு சார்ந்த ஒரு ஆசௌச்சமாகட்டும், தீட்டு வந்து தொடாது, தீண்டாதுங்கிறது தர்மசாஸ்திர விதி. சகர மகாராஜா எப்பயோ யஜ்யத்துக்கு சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சிட்டார். நடுவில் தான் குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. சொந்த குழந்தையே இறந்தால் கூட யாகத்தை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஏன்னா யஜ்யத்துக்கு சங்கல்பம் ஆகும்போது அவர் உயிரோடு தான் இருந்தாங்க, அவங்க இறக்கலை அந்த குழந்தைகள் எல்லாம். அந்த விதியை பயன்படுத்தி எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார் யார்? சகர மகாராஜா. இன்னைக்கு கூட விவாகத்துக்கு இந்த விதி உண்டு. விவாகத்தில் காப்பு கட்டி சங்கல்பம் எடுத்துட்டா என்ன ஒரு துக்கம் நடந்தா கூட அந்த சங்கல்பம் ஆயிடுத்து, இந்த காப்பு கட்டி இந்த பந்தல் கால் நட்டு விவாகத்துக்கு உண்டான இந்த தீட்சை அப்படின்னு பெயர், விவாகத்துக்கு முந்தின நாள் நடக்கும். தீக்ஷா எடுத்துட்டா, விவாகத்துக்கு உண்டான தீக்ஷா நியமம் எடுத்துட்டா அந்த யார் மாப்பிள்ளையோ அவருக்கு தீட்டே தொடாதுன்னு உண்டு. இவ்வளோ ஏன் சொல்கிறோம்? ஸ்ரார்த்த காலமே ஒரு ஸ்ரார்த்தம், நம்மளோட முன்னோருக்கு நாம் கொடுக்குற திதி வருது வருஷா வருஷம், அந்த ஸ்ரார்த்தத்துக்கே இருக்கிற ஒரு விசேஷம் இதுதான். ஸ்ரார்த்தம் காலங்காத்தால் ஆரம்பிக்கிறது. ஸ்ரார்த்தம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தர்மசாஸ்திரம் சொல்கிறது, அந்த வீட்டு பெண்டீர் கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி குளித்து கிணறோ நீர்நிலையோ எந்த நீர்நிலை இருக்கோ அங்கே தங்களோட பாத்திரத்தில் அந்த ஜலம், அந்த தண்ணீரை பிடிச்சு சமையலுக்காக, ஸ்ரார்த்த சமையல்னே ஒரு ரொம்ப பெரிய உன்னதமான விஷயம், அதுக்குள்ளெல்லாம் டீட்டெயில்டாக போகல. ஸ்ரார்த்த சமையலுக்காக தண்ணியை எப்போ காலங்காத்தால் ஒரு பெண், அந்த வீட்டு பெண் ஸ்நானம் பண்ணி பிடிக்கிறாளோ அந்த கிருஹிணி தண்ணி பிடிச்ச நேரத்துலேருந்து ஸ்ரார்த்தம் ஆரம்பிக்கிறது. அந்த வீட்டில் செய்கிற மாமா சங்கல்பம் பண்ணி ஆரம்பிக்கிறதால இல்லை, இது எல்லாருக்கும் பொது. இது இந்த வர்ணம் இந்த ஜாதிங்கிற வித்தியாசம் பாகுபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்ரார்த்தம்ங்கிறது உண்டு, எல்லாருக்குமே கல்யாணம்னு ஒன்று நடக்கும். இப்படி ஸ்ரார்த்த விதியிலையும் அந்த திதிங்கிற விதியிலையும் சங்கல்பம் பண்ணி அவர்கள் உட்காந்து அவர்கள் ஸ்ரார்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விடிகார்த்தாலேயே குளிச்சுட்டு அவங்க என்னைக்கு தண்ணி பிடிக்கிறாங்களோ அன்னிலேருந்து ஸ்ரார்த்தம் ஆரம்பித்ததா கணக்கு. அப்படி தண்ணியை பிடிச்சிட்டு சமையலுக்காக தண்ணியை பிடிச்சிட்டாலே ஸ்ரார்த்தம் ஆரம்பமானதா கணக்கு. அன்னிலேருந்து அன்னைக்கு முழுக்க ஸ்ரார்த்தம் முடிஞ்சு அடுத்த நாள் காலத்தால் பறையடி தர்ப்பணம், பரகேணி தர்ப்பணம் சொல்கிற அந்த கடைசி தர்ப்பணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தையும் அந்த கர்த்தாவையும் தீட்டு, இந்த ஆசௌச்சம், இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த உபாதைகள், அந்த தீட்டு தொடாது அப்படின்னு தர்மசாஸ்திர விதி சொல்கிறது. அந்த விதியை பயன்படுத்தி தான் இங்கே சகரன் தன்னோட அஸ்வமேத யாகத்தை கம்ப்ளீட் பண்ணார். இவ்வளவு தர்மசாஸ்திர சூக்ஷ்மங்கள்லாம் அவ்வளோ பொதிஞ்சு கிடக்கும் நம்மளோட இதிகாசங்கள். ஏதோ நமக்கு புரிஞ்சது, நம்ம கேட்டதை அங்கே அப்படியே ஷேர் பண்ணிட்டு மேற்கொண்டு போகிறோம். இப்படி சகரன் மகாராஜாவால் யாகத்தை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதே தவிர தன்னோட புத்திரர்களாக இருக்கிற சாகர புத்திரர்களுக்கு 60,000 பேருக்கும் கதியை கொடுக்கறதுக்கு காலம் இல்லை. சகர மகாராஜா பூலோகத்தை விட்டு ஸ்வர்கலோகம் புகுறார். சகரனுக்கு அடுத்து அசமஞ்சஸ் ராஜாவாக வரணும். அசமஞ்சஸ் ராஜாவாக வரத சகரன் விரும்பலைன்னு மட்டும் இல்லை, மக்களே விரும்பலைன்னு மகாபாரதத்தில் வாக்கியம் இருக்கு. சகரனுக்கு அடுத்து மக்கள் விரும்பாததால் பேரனாக இருக்கிற அம்சுமானுக்கு கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு. ஆக ஒரு
ராஜாவோட தலைமுறை, ஒரு ராஜா யாரும் கேள்வி கேட்க முடியாது, ராஜாக்கு அடுத்து வர புத்திரர்கள் தான் வாரிசு, அவர்கள் தான் அடுத்த ராஜாங்கிற நிலைமையிலேயே கூட மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னு பார்த்தாங்க. அதனால தான் இந்த ரகுவம்சத்தை கொண்டாடுறோமே. ராமராஜ்யம்னு ஏன் கொண்டாடுறோம்னா தசரதர் யோசிச்சார், மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சார். மக்கள் இதை எப்படி பேசுவாங்க. நிறைய இடத்துல ராமாயணத்தில் இந்த இடம் இருக்குது. அந்த அந்த வம்சத்தில் வந்ததாலே என்னமோ தசரதருக்கு அந்த அந்த பாவம் இருந்தது. அங்கேருந்து எல்லா ராஜாக்களும் தசரதர் வம்சத்தில் இருக்கிற அந்த எல்லா இஷ்வாக்கு வம்சத்தில் வந்த எல்லா ராஜாக்களுக்கும் மக்களோட துயரம் கண்டா பொறுக்காது. ஆக மக்களுக்கு பிடிக்காத ஒரு வாரிசு ராஜாவாக வரக்கூடாதுங்கிறதுக்காக தன் மகனை அசமஞ்சஸை விட்டுட்டு தன் பேரனாக இருக்கிற அம்சுமான ராஜாவாக்கினார். அம்சுமானோட காலத்திலையும் சகரபுத்திரர்களுக்கு நற்கதி கிடைக்கல. தங்களோட பித்ருபியராக இருக்கிற சகரபுத்திரர்களுக்கு அம்சுமானால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து அம்சுமானுக்கு அடுத்து திலீப மகாராஜா வர, திலீப மகாராஜாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவருக்கு அடுத்து பாகீரதன் வர. ஆக கொள்ளு தாத்தா காலத்தில் நடந்த கதை, சகரபுத்திரர்கள் எல்லாமே பஸ்மமானது. 4 தலைமுறைக்கு அடுத்து பகீரத மகாராஜா ஆட்சியில் மேற்கொண்டு, ஏன்னா ஆட்சியை அப்போ தான் சகர மகாராஜா திரும்பி பிடிச்சிருக்க. இந்த ஆட்சி நிலைப்படுத்தணும்னு அம்சுமான் ட்ரை பண்ணார், திலீபனும் அதே பண்ணார். மேற்கொண்டு அவர்களால் மக்களை காப்பாற்றுறதா தங்களோட பித்ரு கடன்களை முடிக்கிறதாங்கும் போது மக்கள் தான் முக்கியங்கிறதுக்காக அவர்கள் ஆட்சி பரிபாலனம் பண்ணாங்களே தவிர தங்களோட பித்ருக்களை காப்பாற்றுறதுக்கு அவரால் முடியல. ஆனால் அதே நேரத்தில் தலைமுறை தாண்டி தலைமுறை நம்ம பித்ருக்கள் இப்படி கதி இல்லாமல் 60,000 பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, அவர்களை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுறையாக கர்ண பரம்பரையாக அந்த செய்திகள் மாறி 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 வர்றது. அப்படி வரும்போது பகீரத மகாராஜா காலம், பகீரதனுக்கு தன்னோட கொள்ளு தாத்தாக்கள் இப்படி நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு, தாத்தாக்கள் கொள்ளு சொல்லிட்டேன், தாத்தாக்கள் இல்லை கொள்ளு தாத்தா தான், ஏன்னா அம்சுமானோட தந்தை இதை சித்தப்பாக்கள் தானே எல்லாருமே. திலீபன் பகீரதனோட தந்தை, பகீரனோட தந்தை அம்சுமானுக்கு முன்னாடி இருந்தவர்கள் தான் அசமஞ்சஸும் சகரபுத்திரர்களும். ஆக தங்களோட கொள்ளு தாத்தாவுக்கு சத்கதி கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தால் பகீரதர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஆட்சியை, கொள்ளு தாத்தா கூட கிடையாது, கொள்ளு தாத்தாவுக்கு கூட பிறந்தவங்க, இன்றைக்கி நம்ம தாத்தா கூட பிறந்தவங்களே பங்காளின்னு சொல்லி நம்ம நவுத்தி வச்சிடுறோம், பெருசாக கண்டுக்கிறதுல அவங்க என்ன ஆனாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட இன்றைக்கி பாதி குடும்பங்களில் தெரிய மாட்டேங்கிறது. கொள்ளு தாத்தாக கூட வாழ்ந்த பித்ருபியர்கள் நல்லபடியாக கதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துக்காக தன்னிடம் இருக்கும் அந்த அயோத்திய ராஜ்யத்தை மந்திரிகள்கிட்ட கொடுத்து கானகம் புகுந்து தப யோகியா பகீரதன் மாறி எப்படியாவது தபஸ் பண்ணி அந்த கங்கையை வர வச்சிடணும். கங்கை வந்தாதான் மோட்சங்கிறது தலைமுறை தாண்டி தலைமுறை அந்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டு வந்ததால் பகீரதன் மந்திரிகள்மார்கள்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சுட்டு கானகம் புகுறார். அவர் வந்த க்ஷேத்திரம் கோகர்ண க்ஷேத்திரம். நாம் இதில் என்ன ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம்னா, பின்னாடி தான் பாண்டவர்கள் கங்கா சாகர சங்கமம் அதுக்கு போகிறாங்க, மறுபடியும் போகிறாங்க. முதல்லையுமே ஹரித்வாரத்தில் தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு மேலே வரும்போது இந்த தீர்த்த யாத்திரை அந்த கண்டினியூ ஆகும்போது தெற்குலேருந்து தனுஷ்கோடியிலேருந்து பாண்டவர்கள் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த சரித்திரம் அகஸ்திய தீர்த்தம் பார்க்கும்போது அகஸ்திய சரித்திரம் வருது. அகஸ்திய சரித்திரம் சொல்லும்போது அகஸ்தியர் எப்படி கடலை குடிச்சாருன்னு சொல்லிட்டு அந்த கடலை எப்படி திருப்பி கொண்டு வந்தார் பகீரதன் கங்கை மூலமா அப்படின்னு சரித்திரம் ஆரம்பிக்கிறது. பகீரதன் தபம் பண்ண இடமும் கோகர்ணம், இவர்கள் அகஸ்திய தீர்த்தம் தாண்டி போன இடமும் கோகர்ணம். ஆக இது எல்லாமே ஒத்து ஒரு மகாபாரதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ரொம்ப ரசமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உன்னத கோகர்ண க்ஷேத்திரத்தை தான் பாண்டவர்கள் தரிசனம் பண்ண போகிறாங்க. அவர்கள் அடுத்து தரிசனம் பண்ண போகிற க்ஷேத்திரத்தில் பகீரத மகாராஜா தபஸ் பண்ணுறார். 1 வருஷம் 2 வருஷம் தப்பம்லாம் இல்லை, பகீரத பிரயத்தனம் அப்படின்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். செயற்கரிய செயல் செய்கிறதுக்காக ஒரு பெருமுயற்சி எடுக்கிறவங்கள பகீரத பிரயத்தனம் பண்ணுறான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழில் இருக்கிற வார்த்தை. ஹிந்தியில் கூட அந்த வார்த்தை இருக்கான்னு தெரியல, பகீரத ஸ்தவம் மாதிரி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு தெரியல. ஆனால் தமிழில் பகீரத பிரயத்தனம் இன்றைக்கும் பேச்சு வழக்கில் உண்டு. அது ராமாயண காலத்தில் மகாபாரதத்தில் இருக்கிற இந்த சரித்திரங்கள் தான். மாசத்தில் ஒரு வேளை தான் சாப்பிடுவார் பகீரதன். 2 கையையும் மேலே தூக்கிண்டு கால் கட்டவரனால பூமியில் நின்றுட்டு தபஸ் பண்ணுவார் பிரம்மனை நோக்கி. அந்த தபஸுக்கு பேர் பஞ்சாக்னி தபஸ் அப்படின்னு பேர். பஞ்சாக்னி தபஸ்னா 4 மூலைகளில் 4 திசைகளிலும் 4 எரியிற நெருப்பு மூட்டி, அக்னி மூட்டி, சுட சுட நெருப்பு மூட்டி, மேலே கூரையெல்லாம் ஒன்றும் கிடையாது, கத்திரி வெயில் நம்ம சொல்கிறோமே, அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட உஷ்ண காலத்தில் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் சூரியன் 5வது அக்னியாக மேலேந்து அவரோட சூரியனோட வெப்பம் சுட்டரிக்க 4 பக்கமும் தீ சுட்டெரிச்சு நடுவில் நின்று தபஸ் பண்ணுறது பேர் பஞ்சாக்னி தபஸ். அந்த தபஸ் பண்ணி 1000 வருஷம் தபஸ் பண்ணார்
பகீரதன் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அன்னாகாரம் பேருக்கு ஏதோ எடுத்துட்டு தபஸை கண்டினியூ பண்ணதால ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரம்மதேவர் வரார். என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது 3 வரம் கேட்குறார். கங்கை பூமியில் ஓடணும், உங்கள் கமண்டலூரில் இருக்கிற அந்த மந்தாகினி அப்படிங்கிற கங்கை பூமிக்கு வரணும். என் முன்னோர்கள் என் கையால் திலோதகம், இந்த எள்ளும் தண்ணீரும் வாங்கிட்டு என் முன்னோர்களாக இருக்கிற என் கொள்ளு தாத்தாக்கள்லாம் கடையேறணும். இதுக்கப்புறம் என் வம்சத்தில் எந்த குழந்தைகள் பிறந்தாலும் எந்த கஷ்டம் படக்கூடாது, உரிய நேரத்தில் எங்கள் சந்தானம் உருவாகணும் அப்படிங்கிற அந்த 3 வரங்களை வாங்குறார் பகீரத மகாராஜா. பிரம்மா சொன்னார், ரொம்ப சந்தோஷம், அந்த வரத்தை கொடுத்தேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, என் கமண்டலூரில் இருக்குது கங்கையை நான் எடுத்து வெளில விட்டேன்னா கங்கையோட பிரவாகத்தை இந்த பூமி தாங்காது. அதனால நான் கங்கையை நேராக கமண்டலூரில் ரிலீஸ் பண்ணிவிடுவேன், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பூமியால் தாங்க முடியாது. இதை கட்டுப்படுத்துகிற சக்தி பரமேஸ்வரனால் தான் முடியும், பரமேஸ்வரன் ஒருத்தரால் தான் முடியும்னு கை காமிக்க மறுபடியும் பகீரதன் மேற்கொண்டு 1 வருஷம் ரொம்ப கட்டவரில் தலையில் ஊன்னி பூமாதேவியாலே தாங்க முடியல. அந்த அளவுக்கு 1000 வருஷம் தவம் பண்ணவர் மேற்கொண்டு 1 வருஷம் கடும் தவம் புரிகிறார் மகேஸ்வரன் நோக்கி. 1 வருஷத்திலே பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி பசுபதியாக சந்திரசூடனாக கங்காதரனாக இருக்கிற பிரபு மகாபிரபு ஈஸ்வரன் நேரில் காட்சி கொடுக்குறார். சொல்கிறார் தன்னோட ஜடா கலாபம் நம்ம பார்த்தோம், நீங்கள் அலக்கணந்தாங்கிற பெயருக்கே அலக்கம் அப்படின்னா முடி, அந்த கேசபாரம், அந்த ஜட்டைகளில் மாட்டிண்டு இருக்கிற கங்கை அப்படியே அழகாக ஒரு சின்ன கீத்து மாதிரி வெளில வரா பரமேஸ்வரனோட தலையிலேருந்து. அப்படி வரவள் தான் கங்கை. இப்படி ஜடா கலாபத்திலேருந்து கங்கையை நான் தாங்கி நான் திருப்பி பூமிக்கு டைல்யூட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படிங்கிறார் பரமேஸ்வரன். ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இங்கே பகீரதன் வேண்டினான் அடுத்து வந்தான்னு சரித்திரம் மேற்கொண்டு கண்டினியூ ஆகுறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த இடத்துல ரொம்ப ஒரு அற்புதமான இன்னொரு விஷயமும் இருக்குது. பகீரதன் நோக்கி கங்காதேவி கேட்குற அவர் கேள்வி இந்த இடத்துல, நீ கேட்டுட்டப்பா, ரொம்ப சந்தோஷம், பூமிக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்டேன். நான் ஆகாசத்தில் ஓடின்னு இருந்த கங்கையாக இருக்கிறேன், நான் பூமிக்கு வரப்போகிறேன், நதியாக வரப்போகிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்தனா ரொம்ப பெரிய புண்ணிய நதின்னு எல்லாரும் கொண்டாடுவாங்களே, என்கிட்ட எல்லாரும் ஸ்நானம் பண்ணால் என் பாபத்தை, எல்லாரோட பாபமும் என்கிட்ட விட்டுட்டு போவாங்க, என் பாபத்தை நான் எங்கே போய் கழிக்கிறது அப்படின்னு கேட்குறான். ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. பகீரதன் அந்த தோன்றின வம்சம் இஷ்வாக்கு வம்சங்கிறதால இஷ்வாக்கு வம்ச ராஜாக்களுக்கு அந்த ஒரு உரிய அந்த சாமர்த்தியம், அந்த புத்தி கூர்மை இருக்கிறதால பகீரதன் பதில் சொல்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இல்லை. கேட்டார், அடுத்து கங்கை வந்தான்னு மேற்கொண்டு சரித்திரம் போகிறது மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலையுமே அப்படி தான் போகிறது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பகீரதன். என்னைக்கு ஒரு மகாயோகி, என்னைக்கு ஒரு தபஸ்வி உன்னோட நதியில் ஒரு முழுக்கு போடுறாரோ, நீ உன்கிட்ட எல்லாரும் கொண்டு விட்ட பாபங்கள் எல்லாம் அந்த இடத்துல சுத்தியாகி மறுபடியும் நீ பரம பவித்திரமான நதியாக மாறுவேன்னு பகீரதன் சொல்கிறார் அந்த நதியை பார்த்து. இது பாகவதத்தில் எக்ஸாக்ட் ஸ்லோகமே ரச்சனமாயிருக்கு. சாதவோ ஞாசினஹா சாந்தஹா பிரமிஷ்டாஹா லோகபாவனாக ஹரந்தியாகம் அங்கசங்காத் தேஷ்வாஸ்தே ஹெகபித் தாரிணி ஹெகபித் ஹரிஹி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் இருக்குது இந்த ஸ்லோகம். இது என்ன சொல்கிறதுன்னா, ஹரந்தியாகம் தே அங்கசங்காத்து பிரமிஷ்டாக லோகபாவனாக, லோகபாவனர்கள், பரம பாவனமாக இருக்கிற மகா யோகியாக இருக்கிற பிரமிஷ்டர்கள், பிரம்மனிஷ்டர்கள் எப்போ அங்கசங்கம் உன்னோட நதியில் இறங்கி அவரோட ஸ்பர்ஷம் உன்னோட நதியில் என்னைக்கு படுறதோ நீ அன்னைக்கு பவித்திரமாகன்னு அந்த புண்ணிய நதிக்கு பகீரதன் பதில் சொல்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு நேரம் அந்த கதை கேட்குறோமே, இந்த சரித்திரம் கேட்கறதுல என்ன பயன்னா, கங்கை காவேரி, கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி கோதாவரி சொல்கிறோம், இந்த 7 நதிகள், இன்னும் ஏனைய தீர்த்தங்கள் எவ்வளவோ தீர்த்தம் 3 வாரமாக பார்த்துருக்கோம். இவ்வளவு தீர்த்தங்களில் போய் நாம் ஸ்நானம் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை வந்தாலுமே எப்படி ஒரு தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்நான விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம். பப்பு 40 வயசாகி டைப்பர் போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிற ஒரு குழந்தை, அது பயந்து போயிட்டோம் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கும்போது. என்னமோ பண்ண போகிறது அந்த கங்கை இன்னும் இருக்கிறத, இப்போ தான் கஷ்டப்பட்டு கங்கையை சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க, இது கங்கையை அசுத்தமாக்க போகிறதோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அந்த
பப்பு இறங்கிடுமோன்னு பயந்துட்டேன் நான் ஒரு நிமிஷம். சம்பந்தமே இல்லை. ஒரு நதியை எப்படி தொழணும், ஒரு நதியில் எப்படி ஸ்நானம் பண்ணணும்னு தெரியலை. இதெல்லாம் பாரதத்தை ஆளணும்னு வேற ஆசைப்படுறதுகள் சில ஜென்மங்கள்லாம். ஸ்நான விதினா என்ன, புண்ணிய நதிகளுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், அங்கே எப்படி ஸ்நானத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு ரொம்ப விரிவாக நம்ம தர்மசாஸ்திர சூக்ஷ்மங்கள் சொல்லிட்டு இருக்கு. முதல்ல எந்த ஒரு புண்ணிய நதியை பார்த்தாலும் டைரெக்டாக இறங்கி குதிச்சு குளிச்சிடக்கூடாது. முதல்ல அந்த புண்ணிய நதிக்கு நமஸ்காரம் பண்ணணும். பெற்ற தாய்க்கு சரிநிகர் சமானமாக இந்த பாரத பூமியையும் அங்கே இருக்கிற திவ்ய க்ஷேத்திரங்களையும் அங்கே இருக்கிற தீர்த்தங்களையும் அங்கே இருக்கிற விருட்சங்களையும் பார்க்குறோன்னு நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் 3 வாரமாக. அதுக்கு உச்சபட்சமாக இதே மாதிரி புண்ணிய நதிகளை பார்க்கும்போது முதல்ல நாம் தரிசனாதி தரிசனம் பண்ண மாத்திரத்திலே முதல்ல நமஸ்காரம் பண்ணணும் அந்த புண்ணிய நதிகளுக்கு. இதில் என்ன ஒரு இதுனா, இந்த இடத்துல சொல்லும்போது விஸ்வாமித்திரர் ராமாயணத்தில் ராமருக்கு இந்த கங்கை சரையுவை காமிக்கிறார். சரையுவை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு விஸ்வாமித்திரர் பண்ணிக்கிறார் ராமன் 2 நமஸ்காரம் பண்ணான்னு இருக்கு. அதாவது சரையுவுக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று சரையு கங்கையில் போய் சேர்ற இடம். சரையுவே ஒரு புண்ணிய நதி, கங்கா இன்னொரு புண்ணிய நதி. சரையு கங்கா சங்கமமாகிற இடம். இந்த 2 இடத்துக்கும் சேர்த்து 2 நமஸ்காரம் பண்ணார் ராமர் அப்படின்னு ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு. இப்படி முதல்ல நதியை பார்க்கும்போது முதல்ல அந்த நதிக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த ஸ்நான விதியில் இருக்கிற இன்னொரு இது என்னென்னா, நேராக கை காலை வைக்காம முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு ஆச்சமனம். இந்த ஆச்சமனம்ங்கிறது ஏதோ பிராமணர்களுக்கு மட்டும் நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது சுருங்கி போய் பிராமணர்களில் ரொம்ப குறிப்பிட்டவர்கள் தான் நீங்கள் ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாயை போன்றது புண்ணிய நதி. ஆக புண்ணிய நதியில் யார் ஸ்நானம் பண்ணாலும் ஆச்சமனம் உண்டு. இந்த ஆச்சமனம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. இன்றைக்கி நாம் கொரோனாங்கிறோம், இன்றைக்கி நாம் பேண்டமிக்குங்கிறோம், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், எங்கே வெளில போய்ட்டு வந்தாலும் கையை சோப்பு போட்டு கழுவணுங்கிறோம், ஹேண்ட் சானிடைசர் போட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறோம். இதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லா முன்னோர்களும் கடைபிடித்தார்கள். இந்த ஆச்சமனம்னா அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகான்னு நாராயண பரமாக ஆச்சமனம் பண்ணுறது பொதுவாக விதியில் இன்றைக்கி பிரசித்தமாக இருந்தாலும், சைவபரமாக ஒரு ஆச்சமனம் உண்டு, சாக்தபரமாக ஆச்சமனம் உண்டு, கௌமாரபரமாகவும் ஆச்சமனம் உண்டு. இதெல்லாம் போக பகவன் நாமாவே இல்லாமல் யோகனிஷ்டாக்களுக்கும் ஆச்சமனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த ஆச்சமனம் அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ ஒரு வர்ணத்துக்கோ அல்லது ஒரு ஜாதிக்கோ இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆச்சமனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொது விதி. எப்பெல்லாம் இயற்கை உபாதை ஏற்படுறதோ அதெல்லாம் முடிஞ்சு நம்மளை சுத்தி பண்ணிக்கும் போது இந்த ஆச்சமனம் பண்ணணும், கூடவே சேர்ந்து ஆச்சமனம் பண்ணணும். எப்பெல்லாம் புண்ணிய தீர்த்தங்களில் நாம் ஸ்நானம் பண்ண போகிறோமோ அப்போ ஆச்சமனம் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குறிப்பான விதி. இது ஆச்சமனம் பண்ணுற அழகெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பப்பு ஆச்சமனம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஒழுங்காக ஆச்சமனம் பண்ணணும். தாயை போன்று பாவித்து நதிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி அந்த தாய்க்கு தாயாக இருக்கிற அந்த புண்ணிய நதிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே இறங்கணும். இந்த 3 விதியை பயன்படுத்தி தான் ஒரு ஸ்நானமே பண்ணணும்னு இருக்கு. ஆக ஒரு நதி தீர்த்தத்தை பார்த்துட்டா டைரெக்டாக குதிக்காமல் முதல்ல அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஆச்சமனம் பண்ணி தாய் மாதிரி பாவித்து அனுமதி வாங்கி ஒருத்தர் இறங்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு இந்த நதியோட விதி இருக்குது, ஸ்நானம் பண்ணுற விதி. இப்படி ஸ்நான விதிகளோட மகாத்மாக்கள் ஸ்நானம் பண்ணுறதால தான் கங்கை மாதிரி புண்ணிய நதிகளுக்கே பாபம் தங்களை விட்டு போகிறது அப்படிங்கிறது சரித்திரம். இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம். பகீரதனார் தான் சொல்கிறார், பாகீரதிக்கு அதாவது கங்கைக்கு இதுதான் சொல்கிறார், உன்னை பிடித்த பாவங்கள்லாம் உன்னை ஒட்டாதுமா, ஒரு மகா யோகி தபஸ்வி வந்து பண்ணும்போது. சரி, அவரை போய் பிடிக்குமா? என்கிட்ட எல்லாரும் கொண்டு வந்து இந்த பாபங்களை விடுறாங்க, என்கிட்ட ஒரு மகாயோகி வந்து ஸ்பர்ஷம் பட்டதால் அவர் இங்கே இறங்கி ஸ்நானம் பண்ணுறதால அவர்கிட்ட அந்த பாபம் போய் சேருமானா, யோகிகள் தபஸ்விகள் சன்னியாசிகளுக்கெல்லாம் பாப புண்ணியங்கிற கணக்கே தேவைப்படாது. அவர்களுக்கு பாபத்தாலேயும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, புண்ணியத்தாலேயும் அவர்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் அவர்களுக்கும் புண்ணியத்துக்கும் சம்மந்தமும் இல்லை, பாபத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவர்களுக்கு அதுக்கெல்லாம் சட்டையே பண்ண மாட்டாங்க. அப்படியே போய் சேர்ந்தா கூட உள்ள அந்தரியாமியாக பகவான் பிரகாசமாக இருக்கார். அதனால் அந்த அவர்களை பாபம் ஒன்றும் பண்ணாது. அவர்கள் மூலமாக உனக்கு நீ பவித்திரம் மேற்கொண்டு நீ பவித்திரமாவ. அப்போ தான் இந்த சாதவோ ஞாசின்னஹா சாந்தஹா பிரமிஷ்டா லோகபாவனாகான்னு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற அந்த வாக்கியத்தை சொல்கிறார் பகீரதன். இப்படி பகீரத சரித்திரம் ராமாயணத்தில் பிரசித்தியாக இருந்தாலும் மகாபாரதத்துலேயும்
பாகவதத்திலையும் ஏனைய புராணங்களிலும் கொண்டாடப்பட்டிருக்கு இந்த சரித்திரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் மகாபாரதத்தில் இந்த பகீரத சரித்திரம் அவ்வளவு அம்சமாக கொண்டாடப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நதியை இப்படி தான் ஸ்நானம் பண்ணணும்னு மகாபாரதம் சொல்கிறது. இந்த 3 வழியை நமக்கு மகாபாரதம் காமிச்சு கொடுக்கறது. இப்படிலாம் நினச்சிக்கும் போது நமக்கு கண்ணுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரவங்க 2 மகா யோகிகள். ஆதிசங்கர பகவத்பாதர், அவர் வம்ச வழியில் வந்த மகா பெரியவர். மற்றும் எவ்வளவோ யோகிகள்லாம் இருக்காங்க. நிறைய யோகிகள்லாம் தேசாந்திரமாக போய் எல்லா நதிகள்லையும் ஸ்நானம் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்களோட சரித்திரம் சொல்லணும். இல்லைங்கள கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வளர்ந்தவர்களில் மகா பெரியவராகட்டும், ஏன் இப்போ இருக்கிற பால பெரியவராகட்டும், அவர்கள் ஸ்நானம் பண்ணாத கட்டம் என் புது பெரியவரே ஆகட்டுமே, அவர் 3 முறை பாரதத்தை பிரதட்சணம் பண்ணியிருக்கார். இப்படி நமக்கு கண்ணு முன்னாடி வாழ்ந்து காமிச்ச பரம பாவன மூர்த்திகளாக இருக்கிற ஜெகத்குருக்கள் இந்த பூமியில் அவ்வளவு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க. எவ்வளவோ மகாயோகிகளை சொல்லலாம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எவ்வளோ ஜீயர் சுவாமிகளை சொல்லலாம், எவ்வளவோ சைவ அடியார்களை சொல்லலாம். வாழ்வார்கள் பண்ணியிருக்காங்க, தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க. புரந்தரதாசர், சத்குரு சுவாமிகள் எவ்வளோ ஆரம்பித்தா சொல்லிகிட்டே இருக்கலாம். மகாயோகிகள் இந்த பாரதம் முழுக்க தங்கள் காலால் நடந்து தீர்த்த யாத்திரை பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக எனக்கு ஞாபகம் வருது ஆதிசங்கர பகவத்பாதரும் நடமாடும் தெய்வமாக இருக்கிற காஞ்சி மகா பெரியவரும். இவர்கள் ஸ்நானம் பண்ணாத கட்டம் இந்த பூமியில் இல்லை. சமீபத்தில் வாழ்ந்து எல்லா நதிகளையும் அவர்கள் ஸ்நானம் பண்ணும்போது தோணும், இவர்கள் ஸ்நானம் பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது, இவர்களுக்கு என்ன ஆக போகுது, நம்மள மாதிரி இருக்கிறவர்கள் உய்விக்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடைய தான் இதே மாதிரி மகா புருஷர்கள் மகா யோகிகள் ஸ்நானம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணணும். இந்த நேரத்தில் அவர்கள் மனசால் நினச்சிட்டு மேற்கொண்டு சரித்திரம், இந்த கங்கை ஒத்துக்கிறா, நான் பூமிக்கு வரேங்கிறா. பிரம்மாவோட கமண்டலூர்லேருந்து இறங்கின கங்கை குதிச்சு ஓடி வரா. ஒரு ஆட்டம் காமிக்கணும். பரமேஸ்வரன் சொல்கிறார், நான் என் தலையில் தாங்கிக்கிறேன், தாங்கிட்டு நான் பூமிக்கு அனுப்புகிறேங்கும் போது கங்கைக்கு பரமேஸ்வரன் ஒரு படுத்திக்கலாம். எப்படி பரமேஸ்வரனால் தாங்க முடியும்னு ஒரு சின்ன ஒரு இருமாப்பு. பரமேஸ்வரன் பார்த்தார், என்கிட்டயே அவன் வேலையை காமிக்கிறியான்னு தன்னோட அலக்க பாரங்களில் கங்கையை கட்டி போட்டார். தன்னோட ஜட்டா முடியில் கங்கை உள்ளே இறங்கி சுருளாக சுற்றிட்டு அந்த ஜட்டா கலாபத்துக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருக்கா. அதோட தலைமுடிக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருக்கா. வெளில வந்த பாடில் சுற்றிகிட்டே இருக்கா. வெளில வர்றதுக்கு வழி தெரியல. அப்புறம் மகேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி, பிரபோ என் கர்வத்தை நீங்கள் பங்கம் பண்ணிட்டீங்க, என்னை வெளில அனுப்புங்க, செய்ய வேண்டிய காரியம் இருக்குங்கிறதால அவரோட அந்த ஜடா முடியில் ஒரு சின்ன அலக்க பாரத்தை, அந்த ஒரு சின்ன ஒரு முடி பாரத்தை விளக்கி ஒரு சின்ன நீர் சடை, இதை தமிழில் அவ்வளோ கொண்டாடிருக்காங்க அழகாக. இந்த சரித்திரத்தை அழகாக நீர் சடையாக ஒரு சின்ன ஒரு துளியாக ஒரு ஸ்ட்ரீமாக ஒரு பூமியில் இறக்கி மெதுவாக தாய் கருணையோட தாயுமானவ சுவாமிகளாக இருக்கிற மாத்ருபுதேஸ்வர சுவாமி தொடர்ந்து வர்றார். அப்படி வர்றது தான் அலக்கணம் தான். அவரோட அலக்க பாரத்துலேருந்து வர்றது மொத்தம் 7 பிரவாகமாக கங்கை பூமியில் வரா. அதில் 3 பிரவாகம் கிழக்கு நோக்கியும் 3 பிரவாகம் மேற்கு நோக்கியும் 1 பிரவாகம் அலக்கநந்தாங்கிற பேரில் பகீரதனோட தேருக்கு பின்னாடி வருது. பகீரதன்கிற பேரை அப்படிதான், பாகீரதன். ரதத்தை எடுத்துட்டு ஓடுறார் பகீரதன், அழைச்சிட்டு போகிறார். இந்த பாதாள லோகத்துக்கு அழைச்சிட்டு போய் தன்னோட முன்னோர்களை கரையேற்றணும்னு பகீரதன் தன் தேரை வேகமாக செலுத்த பின்னாடி கங்கை பிரவாகமாக வர. கங்கை பிரவாகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பகீரதன் ரொம்ப வேகமாக தன்னோட தேரை செலுத்திட்டு போகிறார். அப்படி அவர் தேரை செலுத்திட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னு பார்ப்போம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இன்றைக்கும் அலக்கநந்தாவில் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு மேற்கொண்டு சரித்திரத்துக்கு போனோம். இவ்வளவு தீர்த்த யாத்திரை நம்ம பற்றி பேசுகிறோமே, இன்னைக்கு நாம் ஹரித்வார் போனால் கூட நாம் பார்க்கலாம், ஹர்கி பவுடின்னு பேர் அந்த ஸ்நான கட்டத்துக்கு. இன்றைக்குமே அங்கே தான் ஸ்நானம். யாரெல்லாம் ஹரித்வார் போயிருக்கீங்களோ பார்த்துருக்கலாம். ஒரு பெரிய இரும்பு சங்கிலியில் கேட்டு கட்டியிருப்பாங்க. இந்த இரும்பு சங்கிலிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா இழுத்துட்டு போயிடும், அந்த கரண்ட்டு, வாட்டர் கரண்ட்டு இழுத்துட்டு போயிடும். அப்புறம் எங்கே கிடைக்கணும் அவ்வளோதான், அங்கே அப்படியே விஷ்ணுபதம் தான். அந்த இரும்பு சங்கிலியை தாண்டி நாம் காலை வச்சோம்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அப்படி இறங்கி அப்படி ஸ்நானம் பண்ணிக்கணும். அப்போவுமே பார்த்திங்கன்னா ஹரித்வார் சாதாரண குளிர் இல்லை. உங்கள் வீட்டு குளிர் எங்கள் வீட்டு குளிர் இல்லை. அந்த குளிர் மட்டும் இல்லாட்டி யாரும் ஹரித்வார்லேருந்து திரும்பி வர மாட்டாங்க. அந்த இடத்துல இறங்கி இந்த ஹர்கி பவுடியில் இறங்கி ஸ்நானம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு குளிர், கரண்ட்டு ஷாக் அடித்தா மாதிரி அந்த வேகம், தண்ணீரோட பிரவாகம், அந்த வாட்டர், அதனால வாட்டர் கரண்ட்டுன்னு பேர் வந்ததோ என்னமோ. அப்படி ஒரு வேகத்தில் அங்கே ஒரு நதி ஓடும். எங்கே சாதாரணமாக பூமியில் டைல்யூட் பண்ணி ஈஸ்வரன் அனுப்பிச்ச நதிக்கே இவ்வளோ வேகம்னா, அவள் ஸ்வர்கலோகத்தில் என்ன ஒரு வேகவதியாக ஓடி, அதனால அவள் வேகவதின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இப்படி ஓடுறா. மகாபாரதத்தில் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வாக்கியம், சீதத்தோய வஹா நத்யாக உஷ்ணதோய வஹா சுபாஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது.
சீததோய வஹா நத்யாஹா. சீதம்னா அந்த குளிர். அலகநந்தா பற்றி சொல்லும்போது சீததோய வஹா நத்யாஹா, கை வச்சோம்னா ஷாக் அடிச்சிடும், உறைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு குளிராக அந்த தண்ணி ஓடின்னு இருக்கு. தண்ணி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் கை வச்சோம்னா இழுத்துரும், ஷாக் அடித்த மாதிரி இருக்கும், அவ்வளவு குளிர். சீதத்தோய வகா, அப்படி ஒரு சீதம், அப்படி ரொம்ப ஒரு குளிருக்கு குளிராக ஒரு ஃப்ரோஸான ஒரு வாட்டர் ஓடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு நீர் ஓடுறது. அதே நதி பக்கத்திலேயே உஷ்ணத்தோய வகா சுபாஹா, நல்ல சுபமாக, நல்ல பார்க்கறதுக்கே நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோமே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த வெந்நீர் ஓடைகள்னு சொல்கிறோமே, இன்றைக்கும் இருக்குது. மகாபாரதத்தில் 5100 சொச்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன டிஸ்கிரிப்ஷன், இந்த ஹரித்வாரத்தில் அங்கே ஓர ஸ்நான கட்டத்தில், ஹரித்வாரம் அலக்கநந்தாவில் ஓர ஸ்நான கட்டத்தில் இருக்கிற கங்கை எப்படி ஓடுறா அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் மகாபாரதத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாரோ இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆக நமக்கு இங்கே தெரிய வேண்டியது என்னென்னா, ஹரித்வாரம், ரிஷிகேஷம், பத்ரிநாதம் இதே மாதிரி உன்னத க்ஷேத்திரங்கள்லாம் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற நம்ம போனால் நம்மளை மனுஷங்களாலே ஒத்துக்கிறது இல்லை. அங்கே வாழ்ந்து வர மனிதர்களுக்கு அவர்கள் மனுஷர்களே அவங்களே சொல்லிக்க மாட்டாங்க, நாங்களாம் தேவர்களோட குழந்தைகள், நாங்களாம் தேவர்கள் ஸ்வரூபம் தான், நாங்களாம் மனுஷர்களே கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு பெருமை உண்டு அவர்களுக்கு. ஏன்னா அங்கேயே தான் வாழ்ந்து வராங்க. அங்கே இருக்கிற அந்த உத்தராகண்டில் இருக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சனாதன தர்மத்து மேலே இருக்கிற பெருமை உண்டு. நாங்கள் அவங்களே மனுஷங்கன்னு கூப்பிட்டுக்கிறத நம்மளெல்லாம் சாதாரண மனுஷர்கள் மாதிரி பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட உன்னத கட்டம். இன்னொன்று அவங்க அந்த பெருமை அடையிறதுக்கு இருக்கிற ஒரு டிசர்விங் ரீசன் இன்னொன்று என்னென்னா, அந்த நதிகளையும் அந்த தீர்த்தங்களையும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க, பொல்யூட் பண்ண விடுறதில்லை அவங்க. நாம் எந்த ஒரு நதி தீரத்துக்கு போனாலும், எந்த ஒரு புண்ணிய கஷேத்திரம் போனாலும் அதை எப்படி மாசுபடுத்துறதுன்னு பார்த்துட்டு தான் மறுவேளை பார்க்குறோம் நாம். ஆக இவ்வளவு தீர்த்தங்களும் மாறாமல் அந்த அலக்கநந்தா, இந்த சப்தகுண்டம்னு பேர், அந்த வெந்நீர் ஊற்று இன்றைக்கும் சப்தகுண்டம் இருக்குது. இந்த அலக்கநந்தா பாரத்தில் அந்த கங்கை ஓடுறதுலையே சப்தகுண்டம்னு இன்றைக்கும் அங்கே ஒரு குண்டம் இருக்குது. அது அந்த கோவில் பத்ரிகாசிரமம், அந்த பத்ரிநாத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோவில் உண்டு. பெரியவங்கள்லாம் சொல்லும் போது அவ்வளோ குளிர் தாண்டி வந்திருக்காங்க. தன்னை தரிசனம் பண்ணுறவரை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமி தரிசனம் ஆகணுங்கிற விதி இருக்கிறதால தன்னை தரிசனம் பண்ணுறவர பக்தர்களுக்காக வெந்நீர் போட்டு வச்சான் பகவான் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை கொண்டாடுவாங்க பெரியவங்கள்லாம். இப்படி குளிராக ஓடுற அந்த நதிக்கு பக்கத்திலேயே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங், ஒரு வெந்நீர் ஊற்று ஓடை ஒன்று இருக்குது. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்தில் எப்படி ரச்சனமாயிருக்கோ இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆக நமக்கு இங்கேருந்து தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இதே மாதிரி தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள்லாம் நம்ம மாசுபடாமல் பார்த்துட்டு இருந்தோம்னா இருக்கிற க்ஷேத்திர தீர்த்தங்கள்லாம் பத்திரமா நாம் காப்பாற்றிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மாண்பு நமக்கு தெரியணும் அந்த இடத்துல. இப்படி வெந்நீர் ஓட்டரை ஓடுறது, இந்த ஹர்கி பவுடியில் ஓடுறது கங்கை, இந்த அலக்கநந்தா பாரம் ஓடுறது, இந்த ஓட அலக்கநந்தாவா கங்கை ஓட அதற்கு முன்னாடி தேரை எடுத்துக்கொண்டு பகீரத மகாராஜா தேரை வேகமாக செலுத்திட்டு போகிறார், பாதாள லோகத்தை நோக்கி போகிறார். கங்கா சாகர சங்கமம் இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பாதாளத்துக்கு, அந்த சாகரத்தில் கங்கை சேரணும். அப்படி தான் சாகரமே ரொம்பணும், வெறுமனே சாகரத்தில் தண்ணியே இல்லை, இந்த சாகரம், இந்த கடலெல்லாம் ரொம்பி பாதாள லோகத்துக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற இந்த சாம்பல் காட்டில் இருக்க தன்னோட முன்னோர்களுக்கு சித்தியாகணும், அவர்கள் உன்னத நிலை அடையணும்னு ஆசைப்படுறார். ஹரித்வாரத்தில் ஓடுற கங்கை தாண்டி வரா, கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணிட்டு வரா பகீரதனை. கொஞ்ச நேரம் கழித்து பகீரதன் திரும்பி பார்க்குறார், வந்த கங்கை ஒரு பொட்டு நீர் கூட காணும். எங்கே போனான்னு தெரியல கங்கை, எங்கே போனான்னு திரும்பி போகிறார். கங்கைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க பகீரதன். 1000 வருஷம் தவம் பண்ணி அப்புறம் மகேஸ்வரனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி ஒரு தேரை எடுத்துட்டு ஓடி தன்னோட கொள்ளு தாத்தாக்கு கூட பிறந்தவங்களை கடையேற்றணுங்கிற ஒரே உன்னத நோக்கத்துக்காக பகீரதன் போகிறார். திரும்பி பார்த்தா கங்கையை காணும். எங்கடா போனான்னு திரும்பி பார்த்தா கங்கை வேகமாக வந்த வழியில், அந்த வேகத்தை குறைச்சி இறங்கி வந்தால் கூட அந்த குதிச்சு கங்கை ஓடி வரும்போது ஜன்ஹு மகரிஷின்னு ஒரு மகரிஷியோட ஆசிரமம். ஜன்ஹு மகரிஷி பற்றி சொல்லும் போது ஒரு பெரிய ராஜ ரிஷி, எப்படி விஸ்வாமித்ர ராஜாவாக இருந்து ஒரு ரிஷி ஆனாரோ ஜன்ஹு மகரிஷி ராஜாவாக இருந்து இருக்கிற இன்னொரு ரிஷி. அந்த ஜன்ஹு மகரிஷியோட ஆசிரமத்தை ஒரு வழியாக்கிடுறான். அங்கே இருக்கிற யாக குண்டங்கள்லாம் அணைஞ்சு போகுது, மொத்த ஆசிரமமும் நிர்மூலமாக போகிறது அப்படின்னு தெரியும் போது ஜன்ஹு மகரிஷி பார்த்தார். அவர் அகஸ்தியருக்கு கூட பிறந்த சகோதரரோ என்னமோ, எப்படி அகஸ்தியர் மொத்த சமுத்திரத்தையும் குடித்தாரோ, சமுத்திரத்தை குடிக்கிறது கஷ்டம், ஏன்னா உப்பு ஜலம் கொஞ்சம் கூட நம்மளால் வாய் வச்சு குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு உப்பு கரிக்கும். கங்கை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதால என்ன பண்ணாலும் மொத்தத்தையும் எடுத்து
அச்சுதாய நமகான்னு ஆச்சமனம் பண்ண ஆரம்பித்தார். அனந்தாய நமகா கோவிந்தாய நமகான்னு 2வது ஆச்சமனம் பண்ணும்போது கங்கை இங்கே காணும். ஆச்சமனத்திலேயே மொத்த கங்கையும் குடிச்சு முடிச்சிட்டார் ஜன்ஹு மகரிஷி. ஆனால் நல்ல வேளை அகஸ்தியர் மாதிரி அந்த கங்கை, அந்த அகஸ்தியர் எப்படி கடலை செரிச்சாரோ கங்கையை செரிக்கலை ஜன்ஹு மகரிஷி. பெரிய மகா யோகிங்கிறதால தன்னோட உடம்புக்குள்ளே வச்சுருக்கார். ஜன்ஹு மகரிஷி பிராமணர் கிடையாது, சத்திரிய வம்சத்தில் தோன்றி அப்புறம் பிரம்ம தத்துவத்தை தேடி போன மகரிஷி ராஜரிஷி. இது ஒரு கூடுதல் தகவல். இப்படி அந்த மகரிஷியை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பகீரத மகாராஜா. பிரார்த்தனை பண்ணின்றதால ஜன்ஹு மகரிஷி தன்னோட காதிலேருந்து அந்த கங்கையை திருப்பி கொடுக்குறார் தன்னோட யோக சக்தியில். அப்படி கங்கை திரும்பி வரா. கங்கை அப்படி திரும்பி வந்து மேற்கொண்டு போறா. இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சங்கராச்சாரியர் இப்போ இருக்கிற பாலபெரியவர் ரொம்ப சமீபத்தில் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அனுகிரக பாஷணத்தில் இந்த இடத்த சொல்கிறார். ஒரு இயற்கை உபாதையெல்லாம் பண்ணும்போது நம்ம கை கால்கள் கழுவிக்கிறோம் பார்த்தோம். இப்போ அதான் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறமே நமக்கு அந்த புத்தி எல்லாருக்கும் வந்திருக்கு. இது சுபாவமாகவே, இது ஒரு குணமாகவே இந்த பாரத தேசத்தில் இருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. எப்போ நமக்கு ஒரு மலம் மூத்திர விசர்ஜனம் நடந்தாலும் நம்மளோட யஜ்ஞோபவீதத்துக்கு சுத்தி குறையக்கூடாது, நமக்கு சுத்தி குறையக்கூடாதுங்கிறதுக்காக கை கால்களை அலம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விதி உண்டு. கை கால்களை அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணணுங்கிற விதி உண்டு. இதில் ஒரு ஆபத் தர்மமும் உண்டு. ஆபத் தர்மம்னா எமர்ஜென்சி டைமில் நாம் பயன்படுத்த வேண்டிய ஆபத் தர்மம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் இருக்கிற ஒரு ஆபத் தர்மம் என்னன்னா ஸ்ரோத்ராச்சமனம் அப்படின்னு இருக்கு. ஸ்ரோத்ராச்சமனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்ரோத்ரஹா ஆச்சமனம் இது ஸ்ரோத்ராச்சமனம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. தண்ணி கிடைக்கல, இப்போ நம்ம ஒரு பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு இயற்கை உபாதை ஏற்படுறது, நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணீர் நீர்நிலை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, காதை தொட்டுக்கிறது, தங்களோட வலது காதை கையால் தொட்டுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. இது பிராமணர்கள் தான் பண்ணணும், இவர்கள் தான் பண்ணார்கள்லாம் இல்லை. இன்றைக்கும் நீங்கள் கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா வயசான கேடுகள் பெருசுகள்லாம் கொட்டாவி விட்டா, என்னது இருமினாலாம் இல்லை, வெறும் கொட்டாவி விட்டாலே வாயை கையால் முடிப்பாங்க. கொட்டாவி விட்டதுக்கு அப்புறமேலு அந்த எந்த கையை வச்சு, வலது கையை தான் பயன்படுத்துவாங்க முக்கால்வாசி, அந்த வலது கையை கொண்டு போய் காதை தொடுவாங்க. கொட்டாவி விடும்போது வாயை மூடி, கொட்டாவி விட்டதுக்குன்னு காதை தொடுவாங்க. இதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இது இன்றைக்கும் கிராமத்துக்குள்ளே இருக்கிற பழக்கம். இன்றைக்கும் விஷயம் தெரிஞ்ச சாஸ்திரஜர்கள் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க இந்த விதியை, இந்த ஸ்ரோத்ராச்சமனம். ஏன்னா எங்கேயா இருக்கும்போது திடீர்னு அங்கே ஜலத்தை தேடி போக முடியாதுங்கிறதால காதை தொட்டுண்டா, இந்த காதுலேருந்து கங்கை வந்ததால் அந்த காது பவித்திரமாக இருக்குது, அந்த வலது காது ரொம்ப பவித்திரம் அப்படிங்கிறதால வலது காதை தொட்டுண்டா கங்கையில் ஸ்நானம் பண்ண மாதிரி சமானம்னு தர்மசாஸ்திர விதி இன்றைக்கும் நம்ம பிரயோகத்தில் இருக்குது. இன்றைக்கி அந்த விதி, அதற்காக இந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி சொன்னோம். இப்படி கங்கையை காது வழியாக விட்டார் ஜன்ஹு மகரிஷி. அந்த கங்கை ஓடி பாதாள லோகத்தெல்லாம் நிரப்பி சகரபுத்திரர்கள், சாம்பல் காடா சாம்பல் மேடாக இருக்கிற சகரபுத்திரர்களுக்கெல்லாம் சத்கதி கொடுத்தார். தன்னோட அப்பாவால் முடியாததை, தன் தாத்தாவால் முடியாததை, தன் கொள்ளு தாத்தாவால் முடியாததை, தன் எள்ளு தாத்தாவாலேயும் முடியாததை, பரம்பரையாக தாண்டி வந்த பரம்பரையில் வந்த ஒரு புத்திரர் 4 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த பெருமக்கள் நற்கதி அடையலன்னு தெரிஞ்சோன மனசு விசாரப்பட்டு இதை தாண்டி எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, பித்ரு கடன் தான் முக்கியம்னு போனார். நமக்கு தெரிய வேண்டியது தான் பித்ரு கடன். இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஜாதகம் ஜோசியம்னு சுற்றின்னு இருக்கோம். சுற்றினா முதல்ல ஜோசியம் பார்க்குறவங்க, ஜோதிஷம் பார்க்குறவங்க சொல்கிறது உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது, இன்னைக்கு பித்ரு தோஷம் இருக்குங்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தலைமுறை அந்த அபரகர்மா, அந்தியேஷ்டி, இந்த ஸ்ராத்த கர்மா எல்லாருமே எல்லா மக்களுக்கும் பொதுவான விதி, 4 வர்ணத்தவர்களுக்கும் பொதுவான விதி. அந்த திதி கொடுக்கணும், அந்த ஸ்ரார்த்தம் பண்ணணுங்கிறது. அது அந்த செயல்முறை வேணால் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கலாமே தவிர நீத்தார் கடன்கிறது நம்ம சனாதன தர்ம நீதி. இன்னைக்கு நம்ம யாருமே பண்ணுறதில்ல. நிறைய பேர் அதை அப்படி ஒழுங்காக பண்ணாததால தான் இந்த நம்ம இது சொன்னால் விளையாட்டாக தெரியும். ஆனால் இன்னைக்கு அங்கஹீனமாக குழந்தை பிறக்கிறது, தாய்ப்பால் ஒத்துக்க மாட்டேங்கிறது ஒரு குழந்தைக்கு, லாக்டோஸ் இன்டாலரண்ட்டுங்கிறோம், பால் ஒத்துக்க மாட்டேங்கிறது. சாதாரணமாக இயற்கையாக உடம்புக்கு ஒத்துக்க வேண்டிய பால் ஒத்துக்காமல் போகிறது, பெருமையாக லாக்டோஸ் இன்டாலரண்ட்டு நாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். பெயர் தெரியாத எவ்வளவோ வியாதிகளை நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே இதே மாதிரி பித்ரு ஆர்ஜிதமாக இருக்கிற பித்ருக்களை கொண்டாடாமல், பித்ருக்களை பூஜை பண்ணாமல் விடுறதால வருது.
ஆக நம்ம எப்படி குலதெய்வ வழிபாடு எப்படி முக்கியம்னு போன வாரம் பார்த்தோமோ, பித்ருக்கடனும் முக்கியம் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் சொல்றது. இப்படி தன்னோட பித்ருக்கள், தன் வம்சத்துல எவ்வளவோ தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர்கள் நற்கதி அடையலைங்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பட்டான் பகீரதன்கிற சரித்திரம் காமிக்கிறது. அப்படி வந்ததான் பகீரத சரித்திரம் அப்படின்னு பெயர். இன்னைக்கும் என்ன விசேஷம்னா, இது தமிழ்நாட்டில் இருக்கிற வரைமுறை. இது வடக்கில் இருக்கான்னு கூட தெரியல. இது தமிழ்நாட்டில் பல குடும்பங்களில் இன்னைக்குமே இருக்கிற வரைமுறை. ஸ்ரார்த்த தினம் அன்னைக்கு, இது இந்த இடம் மகாபாரதத்தில் இருக்குது, ஸ்ரீமத் பாகவத்திலையும் இருக்குது, கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இது ஈஸியாக பாராயணம் பண்ணிடலாம். எனக்கு மகாபாரதம் யாராவது பாராயணம் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த இவரோட சரித்திரம், இந்த பகீரத சரித்திரம் வந்து நவமஸ்கந்தத்தில் இருக்குது. இந்த 9வது ஸ்கந்தத்தில் வர அத்தியாயங்களை பாராயணம் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பிரசித்தம் நம்ம தமிழ்நாட்டில், இது நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ராமாயணத்தில் இந்த சரித்திரம் எங்கே வருதுன்னா 35வது சர்க்கத்துலேருந்து ஆரம்பித்து 44வது சர்க்கம், கரெக்டாக ஒரு 10 சர்க்கம் இந்த பகீரத சரித்திரம். 10 சர்க்கத்தையும் வேகமாக சொன்னாலே 30 ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். இந்த பிராமணர்கள் ஸ்லாதத்துக்கு வந்த வைதிகர்கள் சாப்பிடும் போது இந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த பகீரத சரித்திரத்தை பாராயணம் பண்ணணுங்கிற ஒரு விதி உண்டு. இதை ஸ்மார்த்தர்களுக்கும் உண்டு, வைஷ்ணவர்களுக்கும் உண்டு, மத்வர்களுக்கும் உண்டு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லா சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விதி இருக்குது. இது விதிங்கிறத விட இது ஒரு வழிமுறையாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்கிறத தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கண்கூட பார்க்கலாம். ஏன் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் கன்னடத்திலே நிறைய பேர் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க, கேரளாவில் உண்டு இந்த விதி. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், பார்க்குறத கேள்விப்படுறத நான் சொல்கிறேன். இப்படி கார்த்தால 35லேருந்து 41 வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு 42, 43, 44வது சர்க்கம் தான் இந்த பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்கி பகீரதன் பிரயத்தனம் பண்ணான். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ரார்த்தம் பண்ணுறோம். ஸ்ரத்தையா கிரியத்தே இது ஸ்ரார்த்தா. நல்ல ஸ்ரத்தை, நல்ல ஒரு அபிமானத்தோட, நல்ல ஒரு வினயத்தோட செய்யணுங்கிற அந்த முனைப்போட செயல்படுவதால் தான் ஸ்ரார்த்தம் அப்படிங்கிற பேர். அதுதான் ஸ்ரார்த்தம் தேவசம்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கோமே. தேவசம்னா தினம், அதுதான் தினம், வேற எதுவுமே தினம் கிடையாதுன்னு நம்ம தமிழ்லேயே அதான் பேர் அதுக்கு. அப்படி ஸ்ரத்தையா கிரியத்தே இது ஸ்ரார்த்தா, அப்படி ஸ்ரத்தையோட பண்ணணும் அந்த ஸ்ரார்த்தத்தை. அதற்கு இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறது இன்றைக்கும் நம்ம பெருமக்கள் தங்களோட வழிமுறையாக வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீ ஐயாவாள் சரித்திரமும் இதை தான் காமிக்கிறது. கங்கையை எப்படி கொண்டு வந்தாரோ அதே கங்கையை ஐயாவாள் தன்னோட கிணத்துலேருந்து கொண்டு வந்து தன்னோட முன்னோர்களுக்கும் சரி அந்த ஊர் மக்களுக்கும் நற்கதி கொடுத்தாருன்னு ஐயாவாள் சரித்திரமும் திருவீஷனூரில் வாழ்கிற ஸ்ரீ ஐயாவாள் சரித்திரம் இதுதான் சொல்லுது. கங்காதர 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 கங்காதரன்னு இன்றைக்கி நம்ம சத்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நாமஸ்மரணம் பண்ணோம். இந்த கங்காதர நாமத்துக்கு இதுதான் அர்த்தம். எங்கேயோ இருந்த கங்கையை அவதரணம் பண்ணி பூமிக்கு அழைச்சின்னு வந்து நம்ம எல்லாரையும் உய்விக்கிறதுக்காக இந்த மகாத்மாக்கள்லாம் அவதாரம் பண்ணாங்க. அப்படி எடுத்த ஒரு அவதாரம் இந்த பகீரதன் அப்படிங்கிற மகாயோகி. ராஜாவாக இருந்தாலும், இஷ்வாகு வம்சத்தில் வந்து மிகப்பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் கங்கையை கொண்டு வந்து கொடுத்தார். அது மூலமாக தங்கள் பித்ருக்கள்லாம் கடையேற வச்சார். நமக்கு இன்னைக்கு ஓடி நம்மளோட பாவங்கள்லாம் போக்குறதுக்கு நல்ல ஒரு உபாயமாக கங்கை இன்றைக்கும் ஓடின்னு இருக்கா பூமியில். கங்கை ஆசீர்வாதம் பண்ணி, பிரம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி, கங்கை பூமியில் ஓடுற வரைக்கும் தலைமுறையில் வர எல்லா ராஜாக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அப்போ அந்த யுகத்தில் பகீரதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். மாணிக்க வாசகர் இதைத்தான் சொல்கிறார். மாணிக்க வாசகர் வந்து ஒரு புத்த மத துறவி. மழவன் அப்படிங்கிறவனோட குழந்தைய பேச வைக்கிறார். குழந்தை வந்து பேசாமடந்தையாக ஒரு பேச்சுத்திறன் குறைபாடோடு இருக்குது. மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புத்த மதத்தில் இருக்கிறவனையும் திருப்பி நம்ம சனாதன தர்மத்துக்கு அழைச்சிட்டு வர அந்த குழந்தைய பேச வைக்கிறார். பேச வைக்கும்போது திருச்சாழல் பதிகம்னு ரொம்ப அற்புதமான பதிகம் தமிழில். மலைமகளை உருப்பாதம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அதியே நேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனேல் தரணியெல்லாம் பிறமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ அப்படின்னு அந்த திருச்சாழல் பதிகம் சொல்கிறது. பிளமுகத்தே பாதாளம் புகுந்து போகிறத சொல்கிறார் அவர் அந்த சரித்திரத்தில். பகீரத சரித்திரத்தை வந்து மாணிக்கவாசகர் இப்படி கொண்டாடுறார். திருஞான சம்பந்த மூர்த்திகள் சுவாமிகள் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால்.
நாள் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்து அதனால் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் மொத்த பகீரத சரித்திரத்தையும் பகீரத சரித்திரத்தோடு சேர்ந்து ஒப்பிலா மதியும் அந்த சந்திரசூடனா இருக்கிற ஈஸ்வரனையும் அப்புனா நீர்னு அர்த்தம், நீரையும் சேர்த்து எப்படி அணிஞ்சார், வன்னி கொன்றை மலர் எப்படி சூடினார், கங்கையோட சேர்ந்து வரும்போது கங்கையில் அந்த மலர்கள்லாம் ஓடி வருமா, இந்த கொன்றை மலர் இந்த எருக்கு மலர்லாம் தாண்டி தாண்டி வருமா, கங்கையிலே ஓடி வருமா. இப்போ ஐயாவாள் கும்பகோணம் பக்கத்தில் திருவிஷனூருங்கிற கிராமத்தில் தன் கிணத்துலேருந்து கங்கை வரும்போது இதுதான் கங்கைங்கிறதுக்கு என்ன சாட்சினா அந்த கங்கையில் இத்தனை பூக்களும் இத்தனை மாலைகளும் வந்தது அப்படிங்கிறது அவரோட சரித்திரம். இப்படி தன் உளமே புகுந்த அதனால்னு திருஞான சம்பந்த சுவாமிகள் பகீரத சரித்திரத்தை தமிழில் கொண்டாடுறார். அபிராமி பட்டர் தன்னோட இதில் சொல்கிறார், கொன்றை வார்சடை மேல்பணி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதர் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் பரிசடையோன் கங்கையோடு தும்பையும் அணிந்தவர்னு இந்த கங்காதரானா இருக்கிற கங்காதாரியா இருக்கிற சந்திரசூடனா இருக்கிற ஈஸ்வரனை கொண்டாடுறார். இவர்கள் 3 பேரும் சைவ குறவர்கள். அபிராமி பட்டர் சாப்த பரமா இருந்தாலும் அவரும் சைவத்தை கொண்டாடினார், சிவனை கொண்டாடினாருங்கிறது மட்டும் இல்லை, பரம வைஷ்ணவமாக இருக்கிற ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீமத் பாகவதமும் மகாபாரதமும் இந்த இடத்துல கொண்டாடுறது ஈஸ்வரனை. இதுலேருந்து ஹரிஹர பேதம்ங்கிறது நமக்கு வரக்கூடாதுங்கிற அந்த நல்ல புத்தியும் நமக்கு இந்த சரித்திரம் கேட்கறதா இருக்கும். பித்ரு கடன்கள் செய்யணும், உரிய காலத்தில் செய்யணும், ஒரு க்ஷேத்திரத்தை எப்படி பராமரிக்கணும், ஒரு தீர்த்தத்தில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், தீர்த்தத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்மளோட முன்னோர்களை கடை தேர்த்துறது எவ்வளவு முக்கியமான கடமை, எவ்வளவு பூஜை, எவ்வளவு தானம், எவ்வளவு தர்மம் பண்ணாலும் நம்ம நீத்தார் கடன் எவ்வளவு முக்கியம், இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு விஷயம் இந்த பகீரத சரித்திரத்திலேருந்து நமக்கு தெரியறது. பிரம்மா விஷ்ணு பாதத்தை அலம்பினதால அதற்கு பயன்படுத்திய நீர் கங்கை நதி ஆகாய கங்கைங்கிறதால அவளுக்கு விஷ்ணுபதினு பெயர், மந்தாகினின்னு பெயர். பிரம்மாவோட கமண்டலத்தில் வாசம் பண்ணி ஆகாய கங்கையா இருந்ததால காம் கதா இது கங்கான்னு கங்காயோட பெயருக்கு இன்னொரு விற்பத்தி உண்டு. காம்னா பூமின்னு அர்த்தம். அப்படி வந்ததுன்னா இந்த கிராமம்ங்கிற வார்த்தையே காம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான். காம்னா காமுங்கிற அந்த வேர்ச்சொல், அந்த தாத்து பார்த்தீங்கன்னா பூமி அப்படிங்கிற சப்தம். காம் கதா பூமிக்கு வந்ததால் இவள் கங்கை, காம் கதா இதி கங்கா அப்படின்னு பெயர். பாதாளத்தில் பாயறதால போகவதி அப்படின்னு அதே கங்கைக்கு பெயர். பகீரதனோட புத்திரியாக பகீரதன் பூமிக்கு அழைச்சிட்டு வந்ததால பகீரதனோட குழந்தை மாதிரி தன் தந்தையை எப்படி ஒரு குழந்தை பின்னாடியே தொடர்ந்து போகுமோ பகீரதன் தந்தையா நினச்சிண்டு பாவம் பண்ணிண்டு பாவத்தோட பகீரதனோட தேர் பின்னாடி ஓடி வரதால பாகீரதின்னு பேர் கங்கைக்கு. 3 லோகம் ஸ்வர்கலோகத்தில் பாஞ்சு நம்ம பூமிக்கு வந்து நம்ம எல்லாரையும் பரம பாவனமாக்கி பாதாள லோகத்துக்கும் சென்று பாய்வதால் 3 லோகத்திலையும் பாயறதால் திருப்பதகா அப்படின்னு பேர் கங்கைக்கு. ஜன்ஹு மகரிஷியோட அங்கத்தில் ஜன்ஹு மகரிஷி ஆச்சமனம் பண்ணி பின்னாடி ஜன்ஹு மகரிஷி தன்னோட கர்ணத்திலேருந்து காதுலேருந்து விட்டதால ஜான்ஹவி அப்படின்னு பெயர் கங்கைக்கு. இவ்வளவு பேரும் கங்கைக்கு உண்டு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு, ஒரு சரித்திரம் கொண்டாடின்னு இருக்காங்க மகாபாரதத்தில். அப்படிப்பட்ட உன்னத கங்கா சரித்திரத்தை கோகர்ண கஷேத்திரத்தில் போக போறாங்க. அங்கே வச்சு சொல்றார் நம்ம லோமச மகரிஷி. கோகர்ணத்தில் தான் தபஸ் பண்ணான் பகீரதன். அதை சொல்லி இன்னைக்கோ சாம்பலாகி சுட்டு மணல் எலும்பு கூட இல்லாமல் வெறும் சாம்பலாகி கஷ்டப்பட்டு எத்தனையோ தலைமுறை தாண்டி பகீரதன் அவங்களுக்காக உழைச்சி சத்கதி கொடுத்தான். அதுதான் பகீரத பிரயத்தனம். நல்ல விஷயங்கள் எது ஆனாலும் சரி இந்த பகீரத பிரயத்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நம்மளோட நல்ல முயற்சி கடும் முயற்சிக்கு பகீரத பிரயத்தனம் அப்படிங்கிற சொல்ல நாம் இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம். உயிரோடு இருக்கும்போதே நாம் கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம். உயிரிழந்து எவ்வளோ தலைமுறை கடந்து கங்கை கடைச்சி அந்த சாகர புத்திரர்கள் எல்லாம் சத்கதி அடைஞ்சாங்க. நமக்கு அந்த துர்பாகியம் இல்லை. நம்ம கண்ணு முன்னாடியே கங்கை இருக்கா, ஓடரா. யாராருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது, எப்பப்பெல்லாம் அவகாசம் இருக்கும்போது, எப்பப்பெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்கும்போது ஸ்நானம் பண்ணணும். எப்படி ஸ்நானம் பண்ணுற விதி இருக்குது. கங்கைக்கு நமஸ்காரம் பண்ணி கங்கா மாதாவை தாய்க்கு சரிநிகர் சமானமாக பாவித்து அவள்கிட்ட அனுமதி வாங்கி பின்னாடி இறங்கி ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்நானம் பண்ணணும். அந்த ஒவ்வொரு நதி தீரத்துக்கும் நாம் போனோம். ஒவ்வொரு நதி தீரத்துலையும் நம்மளுக்கு உண்டான தேவதா பூஜை, நமக்கு இருக்கிற பித்ரு கடன்கள் எல்லாத்தையும் இந்த நதி தீரத்தில் பண்ணி நதிகளை நாம் தெய்வமாக வணங்குறோம்.
நதிகளை தாயாக வணங்குறோம், தெய்வத்தையும் தாண்டி தாயாக பாவிக்கிறோம். ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தங்களையும், இந்த க்ஷேத்திரங்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் விருட்சங்களையும் இந்த நாட்டில். இப்படி கங்கையில் உயிரோடு இருக்கும்போதே நாம் போய் ஒரு நம்ம பித்ருக்களுக்கு காரியம், அந்த சத்கர்மாக்கள் பண்ணி சத்கதி அடைய வேண்டிய அந்த காரியம் பண்ணலாம். எவ்வளவோ சுபகாரியங்களை நதிகள் தீரத்தில் நாம் கொண்டாடலாம். இப்படி அவ்வளோ ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு இந்த சரித்திரம். இன்னொரு சின்ன விஷயம், தெய்வத்தின் குரலில் மகா பெரியவர் சொன்னதை சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை இன்றைக்கி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் சொல்கிறாங்களே, தாக்குங்கிற வார்த்தை தான் டாக்குன்னு மாதிரி இருக்குது. முறுக்கு ஏறியவன் முருகன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் இன்றைக்கி சில டம்ளர்கள் வளரின்னு இருக்காங்க. ஒரு வார்த்தைக்கு வியுற்பத்தி சொல்லணும், அந்த வார்த்தை எப்படி வந்ததுங்கிறதுக்கு சொல்லணும்னா நல்ல வாசிப்பு இருக்கணும், நல்ல படிச்சிருக்கணும், போகிற போக்கில் சொல்லக்கூடாது. இன்றைக்கி கலிஃபோர்னியான்னு ஒரு மாகாணம் இருக்குது அமெரிக்காவில். கபிலாரண்யம் தான் கலிபாரண்யமாக மாறி அதுதான் கலிஃபோர்னியாவாக மாறி இருக்குன்னு மகாபெரியவர் சொல்கிறார். ஏதோ சும்மா போகிற போக்கில் அவர் சொல்கிற மாதிரி தோணலாம், அவருக்கும் டம்ளருக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி நாம் தப்பாக அபச்சாரப்பட்டுறக்கூடாது. பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா சொல்லிவிட்டு மேற்கொண்டு அதுக்கு அர்த்த புஷ்டி சேர்க்குற மாதிரி நமக்கு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைப்பார் மகா பெரியவர். தெய்வத்தின் குரலில் இந்த பாகீரத சரித்திரத்தை ஒரு இடத்துல அவர் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது, சனாதன தர்ம பூமி அப்படின்னு சொல்லி எல்லா ஆஸ்டெக்னா ஆஸ்திகர்கள் தான் ஆஸ்டெக்னு மாறினது. இப்படி பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிரதேசத்துக்கு உண்டான பெயர் நம்மளோட கிரந்த லிபியில் இருக்கிற சில கிரந்தங்கள்லாம் அங்கங்கே கிடச்சிருக்கு. இப்படிலாம் நிறைய இடத்த கோட் பண்ணிட்டு பெரிய லிஸ்ட்டு அடிக்கின்றே வரார். அப்படி லிஸ்ட் அடிக்கிட்டு வரும்போது கலிஃபோர்னியாங்கிற பேர் எனக்கு சில நேரத்தில் கபிலாரண்யம்னு தோணும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த கங்கை பாதாளத்தில் போனோம், இன்றைக்குமே நமக்கே தெரியும் இந்த பூமிங்கிறவ எலிப்டிக்கல் ஆர்பிட், ஒரு நல்ல ஒரு எலிப்டிக்கல் கருவாக பூமி இருக்கு. அதாவது பூமி நேராக சுற்றின்னு இருக்கல, ஒரு சாய்வாக ஒரு 23 டிகிரி அண்ட் ஆஃப் என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக, அந்த டிகிரி அந்த கோணம் தெரியலை, ஒரு கோணத்தில் பூமி திரும்பி பூமி சுழன்று இருக்கா. இன்றைக்கி கூட அந்த பூமி இந்த குளோப் எடுத்துகிட்டு ஒரு ஓட்டை போட்டோம்னா கங்கை ஓடுற இடத்துலேருந்து ஒரு ஓட்டை, கங்கா சாகர சங்கமும் இன்றைக்கி கபில மகர்ஷி ஆசிரமம் அசாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கங்கை ஓடுற இடத்துல அழகாக அந்த ஓட்டையை போட்டு இன்னொரு இடத்துல எடுத்து நீவினோம்னா கலிஃபோர்னியாவில் அந்த ஓட்டை முடியும். பூமி இன்னி கூட குளோபில் நம்ம அந்த ஓட்டை போட்டு பார்த்தோம்னா இந்த சாகரர்கள் தோன்றின்னு வெளில போன இடம் கபிலாரண்யம். அதுதான் பூமிக்கு அந்த முனையில் இருக்கிற கலிஃபோர்னியா. கபிலர் அங்கே தான் வாழ்ந்தார், அங்கே தான் அவர்கள் இருந்தாங்கங்கிறாங்க. இது ஏதோ போகிற போக்கில் சொல்கிற ஒரு கதை மாதிரி, யாருக்கு அதில் பூ சுற்றுறேங்கிற மாதிரி கேட்கற மாதிரி தோணலாம். பெரியவருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா அது மேற்கொண்டு விஸ்தாரப்படுத்தி சொல்கிறார். இன்றைக்கும் அங்கே கலிஃபோர்னியாவில் 2 ஐலாண்ட் இருக்குது, ஹார்ஸ் ஐலாண்ட், ஆஷ் ஐலாண்டுன்னு 2 ஐலாண்ட் இருக்குது இன்றைக்கும் கலிஃபோர்னியாவில். இந்த குதிரையை கொண்டு வந்து கட்டினது, இந்த சஹார புத்திரர்கள் எல்லாம் பஸ்மமாகி பெரிய சாம்பல் கூடாக இருந்தது தான் ஹார்ஸ் ஐலாண்ட், ஆஷ் ஐலாண்டுங்கிறார். சும்மா ஏதோ 2 ஐலாண்டுக்கு ஏதோ பேர் வச்சதை கொண்டு வந்து நம்ம கதையோட சேர்த்து சொல்கிறாருங்கிற மாதிரியும் தோணலாம் சில பேருக்கு. அதோடு மட்டும் நிற்கலை, ஸ்ரீமத் பாகவதத்தை கோட் பண்ணுறார் இந்த இடத்துல. இன்னொரு கடைசி ஒரு முறை ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ரொம்ப அற்புதமான வாக்கியம் 3வது ஸ்காந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் இருக்கு. ஞான விஞ்ஞான யோகேன கர்மணாம் உத்தரன் ஜட்டாஹா ஹிரண்யகேஷா பத்மாக்ஷா பத்மமுத்ராஹா பத்மபுஜாஹா அப்படின்னு கபிலரோட ரூப வர்ணனை இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். அதாவது பத்மாக்ஷா, பத்மம் தாமரை போன்ற விழியை உடையவர், பத்மமுத்திரை தாமரைய முத்திரையா சின்முத்திரைங்கிற மாதிரி பத்ம முத்திரையை தாங்கிண்டு யோக நிஷ்டையில் இருக்கிற பத்மபுஜ தாமரையை ஒத்த சரணங்களை உடையவர், பாத கமலங்களை உடையவர், கைகளை உடையவர், தாமரை போன்ற அருட்கரம், பாத கமலங்கிற பேர் அப்படி வந்தது தானே, தாமரை ஒத்து இருக்கிறதால. அப்படிப்பட்டவர் கர்மணாம் உத்தரன் ஜட்டாக, அப்படி ஞான விஞ்ஞான யோகேன, ஞான விஞ்ஞான மகாயோகி மகா தபஸ்வியா கபில மகரிஷி இருக்காருன்னு சொல்லிட்டு ஹிரண்யகேஷா அப்படின்னு வர்ணிக்கிறது. தங்க நிறத்தில் முடியை கொண்டவரே, கோல்டன் ஹேர்டு அப்படின்னு அதற்கு ஆங்கிலத்தில் நாம் அர்த்தம் பண்ணலாம். இந்த கோல்டன் ஹேர், இந்த பிளாண்டு, இதே மாதிரி இந்த கேஷத்துக்கு நிறம் இருக்கிறது எல்லாமே இந்த அமெரிக்காவில் தான். இந்த கோல்டன் ஹேர் இருக்கிற தங்க கலரில் இந்த முடி இருக்கிறது, செம்பட்டை நம்ம சொல்லுவோம் தமிழில். இந்த தங்க ஸ்வரூபமாக அந்த கோல்டன் ஹேராக இருக்கிறது இந்த அமெரிக்காக்காரங்க தான். கபிலர் கோல்டன் ஹேர் வீட்டிஷ் ஹேராக இருந்தார், வீட்டிஷ்
அந்த கோதுமை மாதிரி அந்த சரீரம் கலர், கோதுமை அந்த ஒயிட்டுங்கிறதுக்கு கோதுமை சரீரம்ங்கிறாங்க. அங்கே கபிலரை வர்ணனை பண்ணும்போது பின்னாடி கோதுமையை கம்பேர் பண்ணி அவரோட காம்ப்ளெக்ஷன் இருந்தது, அவரோட ஃபேர்னஸ் இருந்தது, அவரோட முடி கோல்டன் ஹேராக இருந்ததுங்க. இதெல்லாம் மகாபெரிவர் கோட் பண்ணி அதுதான் கபிலாரண்யம், பாதாள கங்கை ஓடி நடந்தான் கபிலாரண்யம்னு கொண்டாடுறார். இப்படி சொல்லணும், ஒரு விஷயம் சொன்னால், சாஸ்திர வாக்கியம் சொன்னால் அதுக்கு சம்மதமாக இப்படி சரித்திரங்கள் சொல்லி விஷயம் சொல்லணும். ஏதோ பகீரதன் சரித்திரம் சொல்லும்போது மகாபெரியவர் எல்லா கட்டத்துலேயும் போய் ஸ்நானம் பண்ணி இதே மாதிரி பரம புண்ணிய பாவனமாக இருக்கிற நதிகள்லாம் பாவனம் பண்ணார் மகாபெரியவரும் மற்ற ஏனைய மகா புருஷர்களும். அப்படி சொல்லும் போது தெய்வத்தின் குரல் ஞாபகம் வந்தது. இப்படி பகீரத சரித்திரம் முடிகிறது. சொன்ன மாதிரி நம்ம அகஸ்திய சரித்திரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்துட்டு கங்கை பிரவாகம், இந்த கங்காவதரணம் சொல்லணும்னு ஆசை. பார்த்தாலே தெரிஞ்சது கங்காவதரணத்தில் இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதால அகஸ்திய சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். தேவை இருந்தால், நேரம் இருந்து, குரு கிருபை இருந்ததுன்னா அகஸ்திய சரித்திரத்தை கொஞ்சம் நேரம் அடுத்த வாரம் ஸ்மரணம் பண்ணி மேற்கொண்டு அவர்கள் அகஸ்திய தீர்த்தம், கோகர்ண க்ஷேத்திரம் முடிஞ்சு துவாரகா வரர்கள் மறுபடியும் இந்த சோமநாதம் வராங்க. வரும்போது கிருஷ்ணர், பலராமர், சாத்தியகி 3 பேரும் தரிசனம் பண்ணி 3 பேரும் கலந்து பேசுகிறாங்க. நீ மேற்கொண்டு இப்படி மறுபடியும் ஹிமாச்சலத்தை நோக்கி போ அப்படின்னு திருப்பி அனுப்பி கஷேத்திர யாத்திரையை முடித்து ஹிமாச்சலம் போகும்போது, இமயமலைக்கு மேற்கொண்டு அவர்கள் செல்லும்போது கடோத்கஜன் இந்த அலகநந்தா போய் தரிசனம் பண்ண போகிறாங்க. பார்த்தோன்னா அலகநந்தாவில் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை மறுபடியும் பாண்டவர்களுக்கு. முன்னாடியே அவர்கள் இந்த ஹரித்வாரம்லாம் தாண்டி வந்தால் கூட மறுபடியும் போகணும்னு ஆசை. உடனே பாண்டவர்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி பீமனுக்கு அந்த வரம் இருக்க ஹிடிம்பி மூலமாக கடோத்கஜன்கிற புத்திரன் பிறந்து, அந்த கடோத்கஜன் தாய்க்கு தாயாக இருக்கிற திரௌபதியை தன்னை அப்படியே தூக்கிண்டு போய் அலகநந்தாவில் இறக்கி விட்டான். பின்னாடி இவர்கள் வர வர அங்கேருந்து ஒரு பெரிய தேவலோகத்திலேருந்து யாரோ வந்தா மாதிரி அர்ஜுனன் திரும்பி வரான். அர்ஜுனனை மறுபடியும் பார்க்குறாங்க. மேற்கொண்டு நகுஷ உபாக்கியானம் ஆரம்பமாகிறது. இப்படி சரித்திரம் மேற்கொண்டு மகாபாரதம் போகிறது. இது தொடர்ந்து ரச்சனை பண்ணுறதுக்கு எல்லாம் வல்ல சத்குருநாதர் அருட்கிருபை பண்ணி இன்றைக்கி நாம் பண்ண மகாபாகியம். இந்த ஒரு நன்னாளில் பெரியவர்களை பற்றி இந்த சரித்திரம், பாகீரத சரித்திரம், கங்காபதரண சரித்திரம் இன்றைக்கி நாம் கேட்டோம். இதோட பலஸ்ருத்தியாக சொல்கிறச்ச இதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்கள் வீட்டில் இருக்கிற அந்த பித்ரு சாபம், அந்த பித்ரு கடன்கள்லாம் போகிறதுக்கு உண்டான வழிவகை ஆரம்பமாகும். தங்கள் முன்னோர்கள்லாம் கடை தேர்வர்கள் நல்ல உரிய காலத்தில் அவர்களுக்கு சத்கதி ஏற்படுறதுக்கு வழி ஏற்படும். இதே மாதிரி நல்ல தீர்த்தங்கள், நல்ல க்ஷேத்திரங்களுக்கு க்ஷேத்திர யாத்திரை மேற்கொள்கிறதுக்கு, இதே மாதிரி அபரகர்மாக்கள் பண்ணுறதுக்கு தங்கள் முன்னோர்கள் வம்சாவளிகளில் வந்தவர்கள் யாரெல்லாம் கடை தேரலையோ அவர்களெல்லாம் கடை தேர செய்யறதுக்கு உண்டான பெருவாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் அமையும். நல்ல சத்சந்தானம், நல்ல தேக ஆரோக்கியத்தோட தலைமுறை வளரும், சர்வ ஐஸ்வர்ய அபீஷ்டமும் உண்டாகும்னு பலஸ்ருதி எவ்வளவோ சொல்லியிருக்கு இந்த பகீரத சரித்திரம் கேட்குறவங்களுக்கு. இதெல்லாம் இத்தனை நேரம் ஆஸ்திக அன்பர்களாக இருக்க சத்சங்கிகளுக்கு ஏற்படட்டும். உரிய காலத்தில் நல்லபடியாக நடக்கட்டும். இந்த க்ஷேத்திர தீர்த்த யாத்திரை நல்லபடியாக ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு சித்தியாகட்டும். இந்த பாரத தேசத்தில் ஒவ்வொருத்தரும் தேடி தேடி க்ஷேத்திர தீர்த்த விருட்ச யாத்திரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து கொண்டு மகாபாரதம் காட்டும் மாண்புகளில் க்ஷேத்திரம் தீர்த்தம் விருட்சம் அப்படிங்கிற இந்த தீர்த்த யாத்திரையை இப்படி பஞ்சபாண்டவர்கள் அகஸ்திய தீர்த்தம் முடிஞ்சு கோகர்ணம் முடிஞ்சு சோமநாதம் போய் மறுபடியும் பூர்த்தி பண்ணி அவர்கள் திரும்பி இமயமலை சாரலுக்கு சென்றாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லி இந்த க்ஷேத்திர தீர்த்த விருட்ச யாத்திரையை 4வது வாரமாக நடத்தி கொடுத்த அந்த ஈஸ்வர கிருபைக்கும் குரு அனுகிரகத்துக்கும் மற்றும் ஒரு முறை வந்தனத்தை தெரிவித்து கொண்டு இத்துடன் க்ஷேத்திர தீர்த்த விருட்ச யாத்திரையையும் இந்த வார மகாபாரதம் காட்டும் மாண்புகள் சத்சங்கத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறோம். மேற்கொண்டு அடுத்த வார சரித்திரம் அந்த அனுகிரகம் பண்ண எல்லாம் வல்ல குருநாதர் கிருபை பண்ணட்டும்ங்கிற பிரார்த்தனையை மறுபடியும் ஒரு முறை வச்சுண்டு எல்லாருக்கும் நல்ல காலத்தில் சத்கதி கிடைக்கட்டும். எல்லாரோட பித்ரு கடன்கள்லாம் தீரட்டும். பித்ரு ஆசீர்வாதத்தில் பித்ரு கடன்கள் தீர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பித்ருவோட சந்தோஷம்தான் முக்கியம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் பரம பாவனமாகி அவர்களோட அருட்கிருபையில் நமக்கு மேற்கொண்டு சத்சங்கமும் சுவாமியோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்ங்கிற பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணிக்கலாம். 6 தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று இத்துணை நேரம் இந்த உயர்ந்த சத்சங்கத்தை கேட்ட அனைத்து சீரடியார்களும்
வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக இவ்வுலகமெல்லாம் என்ற சனாதன தர்ம நீதியானது மேற்கொண்டு இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்கட்டும். ஓங்கி உலகளந்த உத்தமர் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் உடுகையில் உகழ பூங்கு வளைப்போதில் பொதிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து வாங்க தீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்ற சகலவித செல்வ சௌபாகியங்களும் திங்கள் மும்மாறி நாடெல்லாம் மாதந்தோறும் மும்மாறி பெய்து இவ்வளவு க்ஷேத்திர தீர்த்த விரக்ஷங்கள்லாம் செழிப்புடன் மேற்கொண்டு தொடர்ந்து வர அதை தரிசனம் பண்ணும் பரம பாவனம் பரம புண்ணியம் பரம பாகியம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட சித்தியாக பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படி நடக்கும் தீர்த்த யாத்திரைகளும் சத்சங்கத்துடனே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்துக்கொண்டு சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம் நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி என்ற நமது புருஷார்த்தத்தின் எல்லையாம் ஜீவன் முக்தியானது உரிய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் சம்பவிக்கட்டும். பிறப்பு இறப்பு இல்லா பெருவாழ்விலிருந்து நாம் மீண்டு இறப்பு இல்லா பெருவாழ்வை அடைய இது போன்ற சத்சங்கங்கள் அருட்புரியட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு மறுபடியும் ஒரு முறை வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா என்ற இந்த அற்புதமான மகாபாரதத்தையும் அதில் உள்ள கங்காவதரண பர்வத்தையும் நமக்கு அருளிய வியாச பகவானுக்கு நாம் வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம். மேற்கொண்டு குரு கிருபையில் அடுத்த வார சத்சங்கம் தொடரும். ராம் ராம். ஜெய்ஹிந்த்.